வணக்கம் நேயர்களே. இந்த நிகழ்ச்சியின் மூலமாக பங்குனி மாதத்திற்கு உண்டான ராசி பலன்கள் 12 ராசிகளுக்கும் எப்படி என்பதை பார்ப்போம். இந்த பங்குனி மாதம் அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமான ஒரு மாதம். உங்களுக்கே தெரியும், முருகன் கோயில்களில் பங்குனி உத்தர திருவிழா தேரோட்டங்கள் மிக பிரசித்தி பெற்ற திருவிழாவாக நடத்துகிறத பார்க்கலாம். அதனால் பங்குனி மாதம் என்பது வைகாசியை அனுசரித்து வரக்கூடிய நாளில் பார்த்தீங்கன்னா முருகன் கோயிலெல்லாம் ஜேன்னு கொடிகட்டி இருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடியும். இப்போ இந்த பங்குனி மாதத்தில் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குற போது, முதலாவதாக மேசராசி நேயர்கள். இந்த மேசராசி நேயர்களை பொறுத்தளவு இந்த பங்குனி மாதத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சிறப்பான பலன்கள் நிறைய இருக்கிறத பார்க்கலாம். நிறைய லாபங்களை முன்வைத்து பார்க்கப்படுகிற ஒரு மாதம். குறிப்பாக இந்த பங்குனி மாதத்தில் ராசிநாதனாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் 3ஆம் இடத்தில் வீற்றிருக்கிறார். நிறைய பேர்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறக்கூடியதாக அமையும். அந்த இறைவனருளால், முருகனருளால் முயற்சிகள் வெற்றி பெறக்கூடியதாக அமையும். இளைஞர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு மிக அற்புதமான வாய்ப்புகள் கிடைக்கின்றதெல்லாம் இந்த மாதத்தில் உண்டு. சில நேரங்களில் நீங்கள் இடத்தை விட்டு அகன்று போய் புதிய இடங்களுக்கு செல்லுகின்ற வாய்ப்புகள் கிடைக்கும். சில வேறு நேரங்களில் வேலை வாய்ப்புகள், புதிய வேலைகளுக்கு செல்லுகின்ற வாய்ப்புகள் இன்றைக்கு போகிறது. இப்படிப்பட்ட தன்மைகள் உண்டு. அதே போல் உழைப்பு நிறைய செய்யணும் அப்படிங்கிறதுக்கு, எங்கே போனாலும் உங்களை தான் எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரியான சந்தர்ப்ப சூழல் உருவாகிறத பார்க்கலாம். கூடவே கொஞ்சம் இஎன்டி ப்ராப்ளம் வராமல் பார்த்துக்கோங்க. சளி தொல்லைகள், காய்ச்சல் வர்றது, உடல்நல கோளாறு குற்றங்கள் வந்து போவது, இதெல்லாம் கூட இந்த பங்குனி மாதத்தில் இந்த ராசிநாதனாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் 3ஆம் இடத்தில் இருப்பதனால் வரக்கூடிய விளைவாக இருக்கிறது. ஆனால் இவைகளையெல்லாம் சமாளிக்கின்ற விதத்திலே 2ஆம் இடத்திலே குரு பகவான் வீற்றிருக்கிறார். அவர் 2ஆம் இடத்தில் இருந்து கொண்டு 8ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிற காரணத்தினால எப்பேற்பட்ட துன்பங்களையும் நீங்கள் அதை கழித்து விட முடியும், அகன்று போக முடியும், சமாளிக்க முடியும். மனோ ரீதியாக, உடல் ரீதியாக, பொருளாதார ரீதியாக உங்களை நீங்கள் சமாளித்து கொள்ள முடியும் என்று சொல்லுகின்ற நிலைகளை இந்த குரு பகவானுடைய அருளும் ஆசியும் உங்களுக்கு அள்ளி வழங்கும். அதே போல 12ஆம் இடத்திலே நிறைய கிரக கூட்டமே உட்கார்ந்துட்டு இருக்கு. இந்த 12ஆம் இடத்திலே சூரியன், புதன், சுக்கிரன், ராகு என்று சொல்லக்கூடிய அநேக கிரகங்கள் அமர்ந்த காரணத்தினால கொஞ்சம் தூக்கம் கெடுகின்ற விஷயத்துல நிறைய இன்வால்வ் ஆக வேண்டியது இருக்கும். ராத்திரி பயணங்கள் உங்களை துன்புறுத்தக்கூடியதாக இருக்கும். அதையும் குறிப்பாக சூரியன் 12ஆம் இடத்துல சம்பந்தப்படுவது என்பது அப்பாவுக்கும் பையனுக்கும் இடையில போட்டி பொறாமைகள் அல்லது சலசலப்புகள், தர்க்கவாதங்கள், கருத்து பேதங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பிள்ளைகளின் மூலமாக உங்களுக்கு செலவினங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். சூரியனை பொறுத்தளவு 12ஆம் இடத்தில் இருப்பது என்பது கிட்டத்தட்ட உங்களுக்கு தன விரயம் என்று சொல்லுகின்ற நிலைகளை ஏற்படுத்துவார். எப்பொழுதுமே நம்ம சேர்த்து வைக்கிறது, மிச்சம் வைக்கிறது எல்லாமே ஏதோ ஒரு காலகட்டத்தில் செலவுக்காகத்தான் சேர்த்து வைக்கிறோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு மனசை ஆசுவாசப்படுத்திக்கிறது ரொம்ப சிறப்பை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதே நேரத்தில் இந்த சுக்கிரனும் 12ஆம் இடத்தில் இருக்கிறதுனால மனைவியின் மூலமாக குடும்பத்திலே நிறைய பொருளாதார உதவிகள் ஆண்களுக்கு கிடைக்கும். அதே போல கூட்டு தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு நிகரற்ற லாபங்கள் வருகிறத நீங்கள் பார்க்க முடியும். சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு நல்ல லாபங்கள் ஏற்படக்கூடியதாக அமைகிறது. இந்த சுக்கிரன் 12ஆம் இடத்திலே வீற்றிருப்பது என்பது அயன சயன புகழ் போக பாக்கியத்தையும் கொடுக்கும். ஒரு பக்கம் அலைச்சலும் உண்டு, அதில் ஒரு இன்பமும் உண்டு என்று சொல்லுகின்ற பயணங்கள்லேயே நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணக்கூடியதாக இப்படிப்பட்ட அநேக வாய்ப்புகளை இந்த மேசத்தில் பிறந்தவர்கள் சுக்கிரனின் காரணத்தால் பங்குனி மாதத்தில் பார்க்கும்படியாக இருக்கும். இதில் புத பகவானும் பங்குனி மாதத்தில் 12ஆம் இடத்திற்கு ஒரு பாதி நாட்களுக்கு பிற்பாடு வந்து அமர்கிறதுனால தாயாதி வர்க்கங்களில் தகப்பனார் சம்பந்தப்பட்ட உறவுகளில் மத்தியில் ஏதாவது ஒரு கல்யாணம் கச்சேரின்னு நீங்கள் போய் நிற்கிற போது தர்க்கவாதங்கள், சண்டை சச்சரவுகள் போட்டுக்காமல் இருக்கணும். வார்த்தை ஜாலங்களில் மிக ஒரு கடுமையாக நீங்கள் தான் பேசாமல் பார்த்துக்கணும். அதே மாதிரி சொந்த தொழில் செய்கிறவர்களுக்கு எக்ஸ்பான்ஷன் பண்ண வேண்டிய கட்டாயங்கள் உண்டு. நீங்கள் ஏதாவது ஒரு வண்டி வச்சுருந்தா 2 வண்டிக்கு போகிறது, ஒரு இடத்துல தொழில் பண்ணுறத 4 இடத்துக்கு மாற்றுறது, நிறைய பேர்களை நீங்கள் வேலைக்கு அமர்த்தி இன்னும் அந்த பிஸ்னஸை டெவலப் பண்ணுறது, இப்படிப்பட்ட வாய்ப்புகள் நிறைய பேருக்கிறத பார்க்க முடியும். இதில் ராகு பகவானும் 12ஆம் இடத்தில் இருப்பது என்பது எப்பேற்பட்ட எதிரிகளையும், நோய்களையும், கடன்களையும் சமாளித்து கொள்ளுகின்ற எந்த ஒரு விஷயத்தையுமே மேனேஜ் பண்ணி அவர் பெரிய கெட்டிக்காரப்பா, எப்படியாவது சமாளிப்பாப்பா அப்படி சொல்லுகிற அளவுக்கு பெயர் புகழை பெற்றுக்கொள்ளுகின்ற வாய்ப்புகள் இந்த ராகு 12ஆம் இடத்தில் இருப்பதன் காரணத்தால் கிடைக்கும்.
அதேபோல் கேது 6ஆம் இடத்துல சம்பந்தப்பட்டிருக்கிறதுனால நிறைய பேர்களுக்கு திடீர் வரவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. யாரென்று தெரியாதவர்களின் மூலமாக நீண்ட நாட்களாக வராத பணத்தை வரவு வைக்கிறது. இந்த ஷேர் மார்க்கெட்டு பணம் வச்சு பணம் சம்பாதிக்கிறவங்களுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்புகள். இப்படி 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் உங்களுக்கு திடீர் லாபங்களை கொடுக்கக்கூடிய, எதிர்பாராத லாபங்களை கொடுக்கக்கூடிய, நீண்ட நாட்களாக வராது போன பணத்தை தக்க வைத்து கொள்ளக்கூடிய, வரவு வைக்கக்கூடிய இந்த வாய்ப்புகள் நிறைய இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். இந்த கேதுவை செவ்வாய் பார்த்து கொண்டிருக்கிறதுனால சில பேர்களுக்கு பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் இருந்து வந்திருக்கக்கூடிய உடலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பிணி பீடைகள் கொஞ்சம் அகலும், பகைமை ஒழியும். யாரென்று தெரியாதவர்கள் கூட வம்புக்கு வந்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் மாறி இப்போ எல்லாரும் உங்களுக்கு சிநேகித மனப்பான்மையோடு பார்க்கின்ற வாய்ப்புகள் உங்களுக்கு நிச்சயமாக உண்டு. இதே செவ்வாய் பகவான் உங்களுக்கு 9ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். கண்டிப்பாக சொத்துக்களில் மாற்றம், சொத்துக்கள் வாங்குவது, பூமி வளர்ச்சி, விவசாயம் பார்க்குறவங்களுக்கு கூட ஒரு நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள், இப்படி நிறைய வாய்ப்புகள் இந்த செவ்வாய் பகவான் பார்வையில் கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு. 6ஆம் இடத்தை குரு பார்க்கின்ற காரணத்தால் வெளிநாட்டு பயணங்கள் சில பேருக்கு வெற்றிகரமாக நடக்கும். நீண்ட தூரத்திலிருந்து வரக்கூடிய செய்திகள் மிக பிரமாதமான நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். இதே போல் அந்த குரு பகவான் உங்களுடைய 10ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறதுனால உத்தியோகத்தில் வளர்ச்சி, ப்ரொமோஷன் வாங்கிறது, இப்படிப்பட்ட புதிய புதிய அனுபவங்கள், முன்னேற்றங்கள், இப்படிப்பட்ட நிறைய வாய்ப்புகள் ஒரு பக்கம் வந்து கொண்டே இருக்கிறத பார்க்கலாம். இது எல்லாவற்றுக்கும் மேலாக சனீஸ்வர பகவான் 11ஆம் இடத்தில் இருந்து கொண்டு உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த சனி பகவானுடைய பார்வை என்பது சில நேரங்களில் உங்களுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதனால் டென்ஷன் ஆகிடக்கூடாது, தப்பு பண்ணக்கூடாது, படிக்காத பேப்பரில் கையெழுத்து போடக்கூடாது, யாருன்னு தெரியாதவங்கள்கிட்ட உட்கார்ந்து கமெண்ட் அடிக்கிறது, பேசுறது, ஜோக் அடிக்கிறது, இப்படிப்பட்டதை கொஞ்சம் தவிர்க்கணும். இப்படிப்பட்ட அனைத்தையும் இந்த பங்குனி மாதத்தில் நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கிட்டீங்கன்னா டெஃபினட்டாக இந்த பங்குனி மாதம் உங்களுக்கு ஒரு சிறப்பான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். உறுதியாக இந்த பங்குனி மாதத்தில் பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயங்களுக்கு சென்று வாருங்கள், வணங்கி வாருங்கள். உங்களுக்கு சிக்கல் பிக்கல் விடுதலை எல்லாம் கண்டிப்பாக உண்டு. மீண்டும் சந்திப்போம். வணக்கம். ரிஷபம் ராசி நேயர்களே, இந்த ரிஷபராசிக்காரங்களை பொறுத்தளவு உங்கள் ராசியிலேயே குரு பகவான் வீற்றிருக்கிறார். இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு குரு பகவான் ராசியில் இருக்கிறது நல்லதா கெட்டதாங்கிறது ஜோதிட வட்டாரத்திலேயே மிகப்பெரிய ஆய்வுக்குண்டான ஒரு கருத்து. அட்டமாதிபதி ராசியில் அமர்ந்திருக்கிறாரே, இது கெடுதல் இல்லையா என்று பார்த்தால் அவர் அங்கிருந்து கொண்டு 7ஆம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தால், அதுவும் காலபுருஷனுக்கு அட்டமமாக இருக்கின்ற காரணத்தால் நிச்சயமாக நன்மையும் உண்டு என்று சொல்லுகின்ற அந்த பல கருத்துக்களுக்கு ஒப்ப பார்க்கிற போது இந்த குரு பகவான் ராசியில் அமர்ந்ததுனால கொஞ்சம் பர்ஃபெக்டாக வாழணும், தப்பு பண்ணக்கூடாது, தவறு பேசக்கூடாது, எள்ளி நகையாகக்கூடாது, யாரையும் மதிக்க கற்றுக்கொள்ளணும், யார் பக்கத்தில் இருக்கிறாங்கன்னு பார்த்து பேசணும், என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோங்கிறத கவனித்து செய்யணும். இப்படிங்கிற சில விஷயத்தை மனசில் பதிய வச்சா போதும், மற்றபடி பயப்பட தேவையில்லை. மாறாக அந்த குரு பகவான் ராசியிலிருந்து கொண்டு 5ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். பிள்ளைகளின் மூலமாக சந்தோஷம், பிள்ளைகளுக்கு இப்போ வர வேண்டிய முன்னேற்றங்கள், பிள்ளைகளிடமிருந்து பெற்றோர்கள் பெற்றுக்கொள்ளுகின்ற இன்பகரமான செய்திகள், தொலைநோக்கு திட்டங்களோடு நீங்கள் போடுகின்ற அந்த திட்டங்கள், இது எல்லாமே உங்களுக்கு கனகச்சிதமாக நிச்சயமாக வெற்றி பெறும் அப்படிங்கிற மாதிரியான அமைப்புகள் நிறைய உண்டு. அதே போல் ரிஷபத்தில் பிறந்தவர்களுக்கு 7ஆம் இடத்தை குரு பார்க்கின்ற காரணத்தினால பார்ட்னர்ஷிப் தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கு ரொம்ப நன்மைகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். யாரென்று தெரியாதவர்களின் உதவி ஒரு பக்கம், தெரிந்தவர்களும் உங்களுக்கு அநியாயம் பண்ண மாட்டாங்க, நம்பிக்கையோடு நீங்கள் உங்கள் வாழ்க்கை பாதையை பார்க்கலாம். இப்படியெல்லாம் சொல்லுகின்ற அளவிற்கு 7ஆம் இடத்தை குரு பார்க்கின்றார். அப்போ பகல் பொழுது வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய உழைக்கின்ற இடங்களெல்லாம் உங்களுக்கு மிகச் சிறப்பை கொடுக்கின்ற வாய்ப்புகளாக அமைகிறது. அது மட்டுமல்ல, யாரென்று எங்கேயாவது வெளியில் போகணும், வரணும், யாருக்காவது உதவி செய்யணும், யாராவது உதவிக்கு வரணும், இப்படிங்கிற அனைத்தும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். இன்னும் குறிப்பிட்டு சொல்ல போனால் உங்களுடைய வேலையாட்கள் எல்லாம் கூட உங்களுக்கு இந்த மாதத்தில் வேணுங்கிற அளவுக்கு பொறுமையாக இருந்து உங்கள் காரியங்களை கனகச்சிதமாக செஞ்சு கொடுப்பாங்க. கணவன் மனைவி குடும்ப உறவுகளிலே நல்ல முன்னேற்றம் இருப்பதை பார்க்க முடியும். சண்டை போட்டுட்டு பிரிஞ்சு போனவங்க கூட இந்த மாதத்தில் ஒன்று சேர்ந்து வாழுகிற வாய்ப்புகள் உண்டு. அதற்கு இன்னும் ஒரு காரணம், சுக்கிர பகவான் ராசிநாதனாக இருந்து 11ஆம் இடத்திலே உச்ச நிலை பெறுகிறார். கண்டிப்பாக சுக்கிரன் உச்சம் பெற்று ராகுவோடு சம்பந்தப்பட்ட காரணத்தால் நீண்ட நாட்களாக தடைபட்டு போயிருந்த திருமண காரியங்கள் கைகூடி வரும். அதுபோல படிக்கின்ற பிள்ளைகளின் உயர் கல்வியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய தடைகள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் மாற்றத்திற்கு உள்ளாகி பிள்ளைகள் மிகச் சிறப்பாக கல்வி கற்கின்ற நிலைகளுக்கு செல்லுவார்கள்.
அதுபோல தாய் வழி சம்பந்தப்பட்ட உறவுகளிலிருந்து வரவேண்டிய லாபங்களை பெற்றுக்கொள்வது, இந்த பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் மட்டும் இல்லாமல் பங்குச்சந்தை வியாபாரங்களில் சம்பந்தப்பட்டவங்களுக்கு லாபங்கள், சொத்துக்களை பிரித்து கொள்வது, சண்டை சச்சரவுகளிலிருந்து விலகி நிற்பது, இப்படிப்பட்ட அநேக லாபங்களை இந்த குரு பகவானுடைய அம்சம் என்று சொல்லக்கூடியது உங்களுக்கு செய்து கொடுக்கக்கூடியதாக உண்டு. இதே போல் அந்த குரு பகவான் 9ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். புதுசாக வீடு வாங்குறவங்க, சொத்து வாங்குறவங்க, கோயில் குளமாக போகிறவங்க, யாருக்காவது போய் கைங்கரியம் பண்ணுறவங்க, ட்ரஸ்ட்டுக்கு செய்கிறவங்க, தான தர்மங்கள் பண்ணுறவங்க, தர்மத்தின்படி வாழ நினைப்பவர்கள், இப்படிப்பட்ட அநேகருக்கு இந்த குரு பகவானுடைய ராசியில் இருக்கக்கூடிய அம்சம் ஒரு பெருத்த துணையாக இருக்கிறது தான் உண்மை. இதே போல் 5ஆம் இடத்துல போய் கேது சம்பந்தப்பட்டிருக்கிறார். இந்த ரிஷபத்தில் பிறந்தவர்களுக்கு கேது பகவான் 5ஆம் இடத்தில் இருப்பது என்பது வாகனத்தில் செல்லுகிற போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும், சேதாரங்கள் வராமல் பார்த்துக்கணும், வாகனங்களுக்கு செலவுகள் வராமல் பார்த்துக்கோங்க. அப்படியே செலவுகள் வந்தால் ஆரம்பத்திலேயே அதை கவனிச்சிருங்க. அது 1 2 ஆகி 2 4 ஆகிற வரைக்கும் விட்டு வைக்காமல் கொஞ்சம் அதை கவனத்தில் கொள்ளணும். கொஞ்சம் வயதானவர்கள் இருந்தால் ரொம்ப சோம்பேறித்தனமாக இருந்துடாமல் கொஞ்சம் நடைபயிற்சி அப்படி இப்படின்னு உடம்பை கொஞ்சம் பார்த்துக்கணும். நீங்கள் ஜிம்முக்கு போய் தான் எக்ஸசைஸ் பண்ணிட்டு வரணுங்கிறது இல்லை, வீட்டுக்குள்ளே கூட நீங்கள் சின்ன சின்ன எக்ஸசைஸ் பண்ணிக்கிறது பெட்டராக இருக்கும். இந்த 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடியது காலபுருஷனுக்கு 6ஆம் இடமாக வருகிற காரணத்தால் வயிற்றுக்கோளாறுகள், ஜீரணக்கோளாறுகள், குடல் வியாதி, புளிச்சேப்பம் வர்றது, இப்படிப்பட்ட தன்மைகளை கொடுக்கக்கூடியது உண்டு. இதில் கொஞ்சம் கவனம் கொள்வது நல்லாயிருக்கும். இதே போல் செவ்வாய் பகவான் ராசிக்கு 2ஆம் இடத்திலே வீற்றிருக்கிறார். இந்த 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் இந்த ராசிக்கு 7ஆம் பாவாதிபதியாக இருக்கிறார். அவர்தான் 12ஆம் பாவாதிபதியாக இருக்கிறார். அப்போ ஏதாவது செலவினங்கள், வெட்டி செலவு, வீண் செலவு வருவதற்கான காரணங்கள் நிறைய இருக்கிறதா தெரியுது. குறிப்பாக அவசரப்பட்டு பேசுகின்ற பேச்சுக்களிலே கவனம் வேண்டும். கையெழுத்து போடுகிற போது நிதானமாக இருக்கணும். படித்த பேப்பரில் கையெழுத்து போடணும். சொந்தமாக இருந்தாலும் பந்தங்களாக இருந்தாலும் நீங்கள் இணைந்து செயல்படுகிற இடங்கள் எல்லாம் கொஞ்சம் உங்களுடைய நாவன்மைகளிலே ஒரு கவனத்தை வச்சுக்கிறது கட்டாயம். 10ஆம் இடத்திலே சனீஸ்வர பகவான் வீற்றிருக்கிறார். அவர் 12ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடியது அயன சயன புகழ் போக பாக்கியம்னு சொல்லுவோம். இந்த நேரத்துக்கு சாப்பிட முடியல, நிம்மதியை தூங்க முடியல, ரெஸ்ட் எடுக்க முடியல, அது எங்கே இருந்தாலும் எந்த வயதினராக இருந்தாலும் எல்லாருமே ஒரு மன உளைச்சல்ல, உடல் அலைச்சல்ல உட்கார்ந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. இப்படிங்கிற செய்திகள் எல்லாம் இந்த மாதத்தில் கொஞ்சம் தூக்கலாகவே இருக்கிற மாதிரி தெரியும். இதுபோல் 11ஆம் இடத்திலே கிரக நிலைகள் நிறைய கூடி இருக்கிறாங்க. சூரியன், புதன், சுக்கிரன், ராகு 4 கிரகங்கள் இணைந்திருக்கிறார்கள். இதில் சூரியன் 11ஆம் இடத்தில் இருப்பது இறைவனுடைய அனுகூலத்தை பெற்றுக்கொள்ள முடியும், சிவகடாட்சம் கிடைக்கும், சிவாலயங்களுக்கு சென்று வருகின்ற வாய்ப்புகள் கிடைக்கும், சிவனடியார்களின் ஆசிகளை பெற்றுக்கொள்ளுகிற வாய்ப்புகள் கூட சில பேருக்கு கிடைக்கிற வாய்ப்புகள் உண்டு. சுக்கிரன் 11ஆம் இடத்தில் இருக்கிறதுனால மனைவி மூலமாக கணவனுக்கு, கணவன் மூலமாக மனைவிக்கு காதல் லௌகீக வெற்றிகள் பெறுகின்ற வாய்ப்புகள், நீங்கள் நினைத்தபடி நினைத்த காரியத்தை நடத்தி முடித்துக் கொள்ளுகின்ற ஆற்றல், அறிவு, திறமை என்று சொல்லக்கூடிய அனைத்தும் உங்களுக்கு கிடைக்கும். நிறைய பயணங்கள் உருவாகும். ராகு 11ல் நிறைய பயணங்கள், வேலை நிமித்தமான பயணங்கள், சும்மா ஊர் சுற்றி பார்க்குறதெல்லாம் இல்லை, கம்பெனிக்காரனே உங்களை அனுப்புகிறான், போயிட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரியான வாய்ப்புகள் இருக்குது. இந்த புத பகவான் நீச்சம் பெற்றிருந்தாலும் நீச்ச பங்க ராஜயோகமாக இருக்கிற காரணத்தால் கண்டிப்பாக படிக்கின்ற பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல முன் உதாரணமாக முயற்சிகள் வெற்றி பெறக்கூடியது. உயர்கல்வி படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு கனகச்சிதமான இடங்களிலே படிப்பாற்றல் பெருகும், மறதி குணங்கள் விட்டு போகும், நீங்கள் நினைத்தபடி நினைத்த காரியத்தை ஆற்றிக்கொள்ளுகின்ற வாய்ப்புகள் கிடைக்கிறது. 11ஆம் இடத்திலே புதன் இருப்பது என்பது உங்களுடைய இளமை வாழ்க்கையை நினைத்து சந்தோஷப்பட்டு கொள்ளுகின்ற இளைஞர்களாக இருக்கக்கூடியவர்கள் கூட நீங்கள் கண்டிப்பாக ஏதோ ஒன்று சாதித்தோம், நன்றாக இருக்குது அப்படிங்கிற ரசிக்கக்கூடிய, ரசிப்புத்தன்மை கலந்திருக்கக்கூடிய இப்படிப்பட்ட செய்திகளெல்லாம் ரிஷபத்தில் பிறந்தவர்களுக்கு பங்குனி மாதத்தில் கண்டிப்பாக உண்டு. கண்டிப்பாக இந்த பங்குனி மாதத்தில் நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மன் கோயில்களுக்கு சென்று வாருங்கள், தரிசனம் செய்துவிட்டு வாருங்கள். நிச்சயமாக இந்த மாதம் மிகச் சிறப்பாக இருப்பதை உணர முடியும். மிதுனம் ராசி நேயர்களே, இந்த மிதுன ராசியை பொறுத்தளவு இந்த பங்குனி மாத பலன்களில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல போய் சூரியன், புதன், சுக்கிரன், ராகு, இந்த புத பகவான் 15ஆம் தேதிக்கு அப்புறம் தான் அங்கே வந்து நுழைகிறார். இருந்தாலும் சூரியனும் சுக்கிரனும் ராகுவும் இணைந்து 10ஆம் இடத்தில் இருப்பது என்பது அரசாங்க சம்பந்தப்பட்ட பதவிகளில் இருப்பவர்கள், அரசு சம்பந்தப்பட்ட பதவிகளுக்காக காத்திருப்பவர்கள், அது சம்பந்தமாக பரீட்சை எழுதக்கூடியவங்க, அல்லது அரசு சம்பந்தப்பட்ட துறைகளோடு இணைந்து செயலாற்றக்கூடியவர்கள், அதிகாரிகளாக இருப்பவர்கள், கான்ட்ராக்ட் ஏஜென்சி நடத்துகிறவங்க, அதுபோல் மத்திய அரசாங்கத்தோடு உறவு கொண்டாடி நீங்கள் தொழில் செய்யக்கூடிய பெட்ரோல் ஏஜென்சி, இந்த மாதிரி சம்பந்தப்பட்ட துறை சார்ந்தவர்கள், இவங்களுக்கெல்லாம் இந்த மாதத்தில் நீங்கள் நினைத்தபடி காரியத்தை நகர்த்தி கொள்ளுகின்ற வாய்ப்புகள் சிறப்பாக அமைகிறத பார்க்கலாம். இல்லை என்ன ஒரே ஒரு விஷயம்னு கேட்டிங்கன்னா,
இந்த 10ஆம் இடத்துல சுக்கிரன் அமர்கிறதுனால கொஞ்சம் எதேச்சையாக, கொஞ்சம் தைரியமாக, வீரியமாக என்னால் முடியும், நான் பார்த்துக்கிறேன், எனக்கு தெரியும், இப்படி என்று தேவைக்கு அதிகமாக ஒரு உயர்வான எண்ணங்களும், தேவைக்கு அதிகமாக ஒரு உயர்வான தாறுமாறு தர்பார் பண்ணக்கூடிய எண்ணங்களும் வரும். இதை மட்டும் கொஞ்சம் மிதுனத்தில் பிறந்தவங்க அடக்கி வாசித்தா சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்குது. இதில் சூரியன் 10ஆம் இடத்தில் இருப்பது என்பது கண்டிப்பாக தனலாபத்தை கொடுக்கக்கூடிய அம்சம். நீண்ட நாட்களாக வராது போன பணத்தை வரவு வைக்கலாம். இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அரசாங்கத்தோட டைப் பண்ணி கான்ட்ராக்ட் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஒரு 6 மாதமாக பில்லு வரல சார், 2 பில்லு நிறுத்தி வச்சுக்கிட்டாங்க சார், இப்படியெல்லாம் புலம்பிக் கொண்டிருப்பவர்களுக்கு கூட இந்த மாதம் உங்களுக்கு ஃபண்ட் ரிலீஸ் ஆகும். பெரிய கம்பெனி வச்சுட்டு இருக்கிறீங்க, ஒரு 1000 பேருக்கு வேலை கொடுக்குறீங்க, அதில் ஏதோ ஒரு எக்ஸ்பான்ஷனுக்கு போகிறீங்க, இல்லை பற்றாக்குறை, கவர்மெண்ட்லேருந்து ஏதோ லோன் போட்டிருக்கீங்க, இந்த வருது அந்த வருதுன்னு இழுக்கிறாங்க. இந்த மாதத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் கேட்டபடி கொஞ்சம் பண உதவிகள் உங்களது வங்கித்துறைகளிலிருந்து உங்களுக்கு கிடைக்கும். இதே போல் இந்த 10ஆம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ராகு இருக்கிறதுனால கொஞ்சம் இந்த வாகனம் வாங்குகிறேன், செலவு பண்ணுறேன், ஒன்று விற்று ஒன்று வாங்குகிறேன், இப்படிங்கிற முயற்சிகள் எல்லாம் பண்ண தோணும். இது தேவையா தேவையில்லையா அப்படிங்கிறத நீங்கள் உணர்ந்து செயல்பட்டால் அதுலேயும் சிறப்பம்சங்கள் உண்டு. ஒரு 15ஆம் தேதிக்கு பின்னாடி புத பகவானும் அங்கே வந்து அமர்கிறார். 5ஆம் பாவாதிபதி 10ஆம் இடத்தில் நீச்ச பங்க ராஜயோகம் பெற்று அமர்கிறதுனால உறுதியாக உங்களை பொறுத்தளவு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கனகச்சிதமாக உங்களுடைய கல்வி நிலைகளிலே ஃபைனான்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் எல்லாவற்றிலுமே நீங்கள் ஒரு முன்னோடியாக முன்னுக்கு போகிற வாய்ப்புகள் கிடைக்கும். இந்த குரு பகவான் என்னதான் 12ஆம் இடத்தில் இருந்தாலும் அவர் 4ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறதுனால நீண்ட நாட்களாக உடம்பில் இருந்த நோய் நொடிகளுக்கு ஒரு விடுதலை, நிவர்த்தி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கட்டாயமாக உண்டு. உறவுகளுக்குள் இருந்திருக்கக்கூடிய பிரிஸ்டீஜ் இஷ்யூனால சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு தாறுமாற சங்கடப்பட்டு கொண்டிருந்த நிலைகள் எல்லாம் மாறி இப்பொழுது கண்டிப்பாக நல்ல முன்னேற்றமான பாதை இருப்பதை நீங்கள் உணர முடியும். இதே போல இந்த குரு பகவான் 6ஆம் இடத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறதுனால ஒரு பக்கம் கடனை வாங்கி தொழிலை விருத்தி பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இன்னும் சில பேர் கடனை கட்டி முடிப்பாங்க. ஒரு இடம் வாங்கினேன் சார், 10 மாதம் போட்டிருந்தேன், இதோட மாதம் முடியுது சார். ஒரு வாகனம் வாங்கினேன், டியூ கட்டிட்டு வந்தால் முடியுது. ஒரு வீடு வாங்கினேன், இப்போ லோனை க்ளோஸ் பண்ணுறேன், இப்படி என்று சொல்லுகின்ற நிலைகளிலே நீங்கள் வாங்கிய கடனை வரிசையாக ஒழுங்காக கட்டி முடித்து சிபில் ரிப்போர்ட்டில் நீங்கள் சூப்பராக பேர் வாங்கிடுவீங்க. அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு இந்த மாதத்தில் சில நன்மைகள் கூடி வருவதை நீங்கள் பார்க்கலாம். இதே இந்த செவ்வாய் பகவான் உங்கள் ராசியில் இருந்து கொண்டு 7ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். 7ஆம் பாவாதிபதி 12இல் அமர்கிறார். கணவன் மனைவி குடும்ப உறவுகளிலே உறவுகளுக்கு எந்த பக்கமும் இல்லை, ஆனால் உடல்நிலைகளிலே ஒருவரை ஒருவர் நன்றாக கவனித்து கொள்ள வேண்டும் என்று சொல்லக்கூடிய செய்தி உங்களுக்கு சொல்லப்பட வேண்டியது. 7ஆம் இடத்தை செவ்வாய் பார்ப்பது என்பது இடுப்பு வலி, கால் வலி, கால் குடைச்சல் எடுக்கிறது, நரம்பு சம்பந்தப்பட்ட பிணிப்பீடைகள் வருவது, காது, கண்ணு, மூக்கு, தொண்டை போன்ற உடல் துவார வியாதிகள் ஏற்பட்டு மருத்துவம் செய்வது, இப்படிப்பட்ட செய்திகளும் 1-2 நாட்கள் மிதுனத்தில் பிறந்தவர்களுக்கு எட்டி பார்க்க வாய்ப்புகள் உண்டு. ஆனால் பெருசாக ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை, நீங்கள் எல்லாத்தையும் சமாளிப்பீங்க. என்ன ஒன்றுன்னா மிதுனத்துக்கு 9ஆம் இடத்துல சனீஸ்வர பகவான் வீற்றிருக்கிறார். இந்த சனீஸ்வர பகவான் அங்கிருந்து கொண்டு அவருடைய பார்வைகளிலே 3ஆம் இடத்தை பார்க்கிறார். இந்த 3ஆம் இடம் என்பது முயற்சி, உழைப்பு, நீங்கள் அடுத்த திட்டங்கள் என்ன செய்ய காத்திருக்கின்றோம் என்று சொல்லுகின்ற அனைத்தும் சார்ந்த இடம் அந்த 3ஆம் இடம். அந்த 3ஆம் இடத்துல போய் அந்த சனி 3ஆம் இடத்தை பார்க்கறதுனால உங்கள் முயற்சிகளுக்கு தடைகள் வரவோ அல்லது நீங்களாகவே சில விஷயத்தை ஒத்தி போட்டுட்டு அப்புறம் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறதோ இப்படிப்பட்ட தன்மைகள் எல்லாம் நிறைய வரும். முடிஞ்ச மட்டும் டைம் டேபிளுக்குள்ளே உட்கார்ந்து திட்டம் போட்டு உழைத்தால் நிச்சயமாக வெற்றி பெற முடியும் என்பதுதான் உண்மை. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவர் மிதுனத்துக்கு 6ஆம் இடத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறார் 10ஆம் பார்வையாக. இந்த 10ஆம் பார்வையாக அவர் பார்க்கின்றதுனால செய்கின்ற தொழிலில் கொஞ்சம் முடக்கம் ஏற்படுவது போன்ற காட்சிகள் தெரியும். இந்த முடக்கத்திற்கு தீர்வு என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய கடுமையான உழைப்பு, திட்டமிடுதல், மற்றவர்களை அரவணைத்து செல்லுகின்ற அமைப்பு, இதுதான் தான் உங்களுக்கு தீர்வாக இருக்கும். இதே போல் ராசிக்கு 11ஆம் இடத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறதுனால லாபங்கள் நிறைய வரும். அதை எப்படி காப்பாற்றுவது, எப்படி பத்திரப்படுத்துவது, எப்படி திரும்ப முதலீடு பண்ணுவது, இதில் சில குழப்ப நிலைகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. ஆனாலும் மிதுனத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த பங்குனி மாதம் என்பது மிகச் சிறப்பாக இருப்பது தான் உண்மை. கிட்டத்தட்ட நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜீவ சமாதிகள் என்று சொல்லக்கூடிய இடங்களுக்கு சென்று வந்தீர்களானால் உறுதியாக உங்களுக்கு வேண்டிய அளவிற்கு எல்லா விதமான நன்மைகளையும் பெற்றுக்கொள்ளுகின்ற விதத்தில் உங்களுக்கு பங்குனி மாதம் பலன் செய்யும். கடகம் ராசி நேயர்களே, கடகராசி நேயர்களை பொறுத்தளவு ராசிக்கு 2ஆம் பாவாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் ராசிக்கு 9ஆம் இடத்திலே மீனத்திலே பங்குனி மாதத்தில் அமர்ந்திருக்கிறார். இப்போ சூரியன் 9ஆம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தினால
கண்டிப்பாக உங்கள் மனசுக்குள்ள திட்டமிடுதலில் ஒரு தயக்கம், திட்டமிடுதலில் ஒரு பயம், எண்ணிய எண்ணங்களை செயல்படுத்துவதிலே ஒரு தயக்கம், இப்படிப்பட்ட நிலைகள் மனதை சற்று அச்சுறுத்துகின்ற ஒரு எண்ணங்கள் எல்லாம் தோன்றும். எதற்கும் கவலை கொள்ள வேண்டாம். உறுதியாக உங்களை பொறுத்தளவு நீங்கள் எடுத்த முடிவுகள், போட்ட திட்டங்கள், பக்கத்தில் இருக்கக்கூடியவர்களின் துணைகளை வைத்துக்கொண்டு சிறப்பாக முன்னுக்கு செல்லுகின்ற வாய்ப்புகள் உண்டு. இதற்கு பல மடங்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய விதத்திலே குரு பகவான் 11ஆம் இடத்திலே வீற்றிருக்கிறார். இந்த குரு பகவான் 11ஆம் இடத்தில் இருந்து கொண்டு 3ஆம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தால் குரு பார்க்க கோடி பாவங்கள் நிவர்த்தி என்று சொல்லுகின்ற அடிப்படையிலே உங்களுடைய தயக்கம், பயம் இவற்றை போக்குவதற்கு சூரியன் ஒரு பக்கம் உருவாக்கினால் குரு பகவான் ஒரு பக்கம் அதை அகற்றி விடுவார். அந்த அடிப்படையில் நீங்கள் போட்ட திட்டங்களை நடத்தி காட்ட முடியும். எதற்கும் பின்வாங்க தேவையில்லை என்று சொல்லக்கூடிய கருத்துக்கள் உங்களுக்கு பதிவு செய்யலாம். இல்லை 3ஆம் இடத்தை குரு பார்க்கின்ற காரணத்தால் கண்டிப்பாக காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் வேலை பார்த்தோம், இன்னும் வேலை முடியலையே என்று சொல்லுகின்ற அளவிற்கு உழைக்கின்ற களம் உங்களுக்கு விரிந்து கொண்டே செல்லுகிறத பார்க்க முடியும். எடுத்த காரியத்தை நடத்தி காட்டணும், நேரத்துக்கு வீட்டுக்கு போகணும், நிம்மதியாக வாழணும், தூங்கணும், சாப்பிடணும், ரெஸ்ட் எடுக்கணும், இப்படிங்கிற பல குழப்ப நிலைகள் ஏற்பட்டு மனதிற்குள் ஒரு அச்சம் ஏற்படலாமே தவிர தோற்று போய் விட்டோம், தோற்று போய் விடுவோம் என்று சொல்லுகின்ற அச்சப்போக்குகள் உங்களுக்கு அவசியமே இல்லை என்பதுதான் உண்மை. இதேபோல் இந்த குரு பகவான் 5ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை கச்சிதமாக செய்து முடிக்கலாம். நீண்ட நாட்கள் தடைபட்டு போன சம்பவங்கள் எல்லாம் இந்த நாட்களிலே உங்களுக்கு மிக சிறப்பாக நடைபெறுகின்ற காட்சிகள் உண்டு. 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடியது பூர்வீகத்திலிருந்து வரக்கூடிய சொத்துக்கள் உங்களுக்கு பயன் தரக்கூடியதாக இருக்கும். இன்னும் சில பேர்களுக்கு பூமி சார்ந்த தொழில் செய்யக்கூடிய விவசாய குடி பெருமக்கள், இன்னும் சொல்ல போன கட்டடம் கட்டி விற்கிறவங்க, ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க, ஆக தண்ணி வியாபாரம் பண்ணுறவங்க, இப்படிப்பட்ட துறை சார்ந்தவர்கள் எல்லோருக்குமே இந்த பங்குனி மாதம் என்பது கண்டிப்பாக கடகத்தில் பிறந்தவர்களுக்கு மிக இனிமையான மாதமாக செல்லும் என்பதை தவிர்க்க முடியாது, நல்லாவே இருக்கும். இதே போல் இந்த பங்குனி மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய 7ஆம் இடத்தை குரு பார்த்து கொண்டிருக்கிறார். மகரத்தை குரு பார்க்கின்ற காரணத்தால் கணவன் மனைவி குடும்ப உறவுகளிலே ஒருபடி முன்னேற்றங்கள், அழகு லட்சணங்களோடு குடும்ப வாழ்க்கை செல்லுகிறது என்பதை ஒத்துக்கொள்ளக்கூடிய அளவிற்கு வாழ்க்கை அமைப்புகள் இதெல்லாம் உங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கிறத பார்க்க முடியும். கூட்டு தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு அபரிமிதமான லாபங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இயந்திர தொழில் நட்பு சார்ந்து இருக்கக்கூடியவங்க எல்லாத்துக்குமே நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. அதையும் குறிப்பாக பயணங்கள் வரையாக வரக்கூடிய தொழில் சார்ந்தவர்கள், போக்குவரத்து தொழில் சார்ந்தவர்கள், இந்த கொடுக்கல் வாங்கல் பண்ணுறவங்க, ஏஜென்சி கமிஷன் புரோக்கரேஜ் பண்ணுறவங்க, இப்படிப்பட்ட அநேகர்களுக்கு மிகப்பெரிய சிறப்பம்சங்கள் காத்து கொண்டிருக்கிறது. மற்றும் இரும்பு சம்பந்தப்பட்ட தொழிலாளர்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகரமான மாதமாக இந்த மாதம் இருப்பதை கடகத்தில் பிறந்தவர்கள் உணர முடியும். இதேபோல 9ஆம் இடத்திலே சூரியன் வீற்றிருக்கிறார். கொஞ்சம் தயக்கம், பயம் என்பது ஒரு பக்கத்தில் இருந்தாலும் 11ஆம் பாவாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரனும் 9இல் உச்சம் பெற்றிருக்கின்றார். திடீர் லாபங்கள் கிடைக்கும். முதலீடுகள் எல்லாம் ரொம்ப பிரமாதமான உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். அதே மாதிரி ஷேர் மார்க்கெட்டில் போட்டவங்க, பணத்தை வச்சு பணம் சம்பாதிக்கிறவங்க, வட்டி தொழில் பண்ணுறவங்க, இப்படிப்பட்டவர்களுக்கு இந்த மாதத்தில் நல்ல லாபங்கள் கிடைக்கின்ற வாய்ப்புகள் உண்டு. 9ஆம் இடத்தில் ராகு இருக்கின்ற காரணத்தால் அந்நிய நாட்டுக்கு செல்ல விரும்புவோர் அல்லது அந்நிய நாடுகளில் இருப்பவர்களுக்கு கூட அந்த பிரதேசத்தில் ஒரு வீடு வாங்கின, கார் வாங்கின, நல்ல முன்னேற்றம், இப்படி ஒத்துக்கொள்ளக்கூடிய அளவிற்கு உங்களுடைய வாழ்க்கை அமைப்பு கடகத்தில் பிறந்தவர்களுக்கு பங்குனியிலே மிகச் சிறப்பாக இருக்கும். என்ன எப்படி பார்த்தாலும் 11ஆம் இடத்துல குரு இருக்கிறார். இந்த 11ஆம் இடத்துல குரு இருப்பது என்பது உங்களுக்கு பெரிய பலமான ஒரு விஷயம். மே மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் அவர் 14ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். நினைத்தது நடக்கும், கேட்டது கிடைக்கும், தொட்டதெல்லாம் பொன்னாகும் என்று சொல்லுகின்ற நியதிகள் எல்லாம் உங்களுக்கு பிரமாதமாக கிடைக்கும். 12ஆம் இடத்திலே உங்களோட ராசிக்கு 5ஆம் பாவாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் வீற்றிருக்கிறார். அவர் 3ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறதுனால உங்களை விட வயதில் குறைந்தவர்கள் மூலமாக உங்களுக்கு தொல்லைகள் வர ஆரம்பிக்கும். நீங்கள் அதை தவிர்த்து கொள்ள கற்றுக்கணும். எங்கேயாவது போகிறோம் வர்றோன்னா டைமுக்கு போயிட்டு டைமுக்கு வந்துடணும். நேர காலம் தெரியாமல் எங்கேயாவது சுற்றிக்கிட்டு இருக்கிறத விட்டுறணும். பொதுவாக சொல்ல போகணும்னா வண்டி வாகனங்களை பார்க் பண்ணுறது, திரும்ப எடுத்துகிட்டு வர்றது, இல்லை ரோட்டில் வண்டி ஓட்டுறது, இப்படிப்பட்ட இடங்களில் ரொம்ப கவனமாக இருந்துக்கணும். இல்லாட்டா ஃபைன் கட்டுற மாதிரியான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வரலாம். இல்லை 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் அயன சயன புகழ் போக பாக்கியம்னு சொல்லுவோம். நேரத்துக்கு சாப்பிட்றது, நிம்மதியாக தூங்குறது, நல்லா ரெஸ்ட் எடுக்கிறது, இதெல்லாம் இந்த மாதத்தில் உங்களுக்கு கைகூடி வர வாய்ப்புகள் இல்லை. இது பத்தாதுன்னு ஒரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்டமத்து சனியின் இறுதி பாகம் என்று சொல்லக்கூடியது நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த அஷ்டமத்து சனி என்று சொல்லக்கூடியது கும்பத்தில் சனி இருக்கிறார், 8ஆம் இடத்தில் இருக்கிறார். இவர் கூட விரைவாக அந்த இடத்தை விட்டு நகர ஆரம்பித்திருக்கிறார்.
அப்படி பார்க்கிற போது மார்ச் மாதம் 29ஆம் தேதி சனி பயிற்சிக்கு அப்புறம் உங்களுக்கு அட்டமத்து சனி இருக்காது. உறுதியாக இந்த சனி பகவான் கடைசி நிலைக்கு வந்துட்டதுனால அஷ்டமத்து சனியும் உங்களுக்கு பெரிய பாதகத்தை கொடுக்க வாய்ப்புகள் இல்லை. இருந்தாலும் அவர் 2ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிற காரணத்தால் உறுதியாக உங்களை பொறுத்தளவு வார்த்தை ஜாலங்களில் கவனமாக இருக்கணும், வாக்குறுதி கொடுப்பதில் கவனமாக இருக்கணும். சமாளிச்சுக்கிறலாம், வரட்டும் பார்ப்போம் இப்படிங்கிறதெல்லாம் விட்டுட்டு ப்ராக்டிக்கலாக வாழ கற்றுக்கிட்டிங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கும். கண்டிப்பாக கடகத்தில் பிறந்தவர்களுக்கு பங்குனி மாதம் நல்ல மாதமாக இருக்கும், சிறப்பாக இருக்கும். கடின உழைப்பு தேவைப்படும், நோய் நொடிகள் இருக்காது, ரெஸ்ட் எடுக்க முடியாது. இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான காலச்சூழல் இருப்பதை பார்க்க முடியும். ஆனால் சந்தோஷமாக இந்த மாதம் கழியும். சிம்மம் ராசி நேயர்களே, பங்குனி மாதத்தில் சிம்ம ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ராசிநாதனாக இருக்கக்கூடிய சூரியன் பங்குனி மாதத்தில் ராசிக்கு 8ஆம் இடத்தில் வீற்றிருக்கிறார். அட்டமாதிபதியாக இருக்கக்கூடிய அதே நேரத்தில் நல்லது செய்யக்கூடிய யோகாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் 10ஆம் இடத்தில் இருக்கிறார். சூரியன் 8ஆம் இடத்தில் வீற்றிருக்கிறார். அப்போ கிரக சஞ்சாரம் நமக்கு சாதகமாக இல்லையோ அப்படிங்கிற ஒரு சின்ன கவலை இந்த பங்குனி மாதத்தில் சிம்மத்தில் பிறந்தவங்களுக்கு வரும். நீங்கள் செய்ய வேண்டியது, செய்யக்கூடாதது எது என்பதை பிரித்து பார்த்து கொண்டால் நிச்சயமாக பயம் இல்லை, கவலை இல்லை, துக்கம் இல்லை, துயரமும் இல்லை. அப்போ செய்ய வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா, யாரையும் எதிர்பாராமல் உழைக்க கற்றுக்கொள்ள வேண்டும். யாரையும் புறம் சொல்லாமல் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். எங்கும் எதற்கும் காத்திருக்காமல் தன்னை சமாதானப்படுத்தி கொள்ள நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட நிலைகளை வைத்துக்கொண்டு நீங்கள் எந்த இடத்தில் இருந்தாலும், வேலைக்கு போனாலும், சொந்த சம்பாத்தியம் இருந்தாலும், என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாலும் இப்படிப்பட்ட மனசை ஆசுவாசப்படுத்திக்கிட்டு வாழ கற்றுக்கொண்டால் இந்த மாதத்தில் துன்பங்கள் இல்லை. ஏனென்று கேட்டால், ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவரை 8ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பது என்பது சற்று பலவீனமான எண்ணங்களை கொடுக்கும். பலவீனமான எண்ணங்கள் துவங்குகிற போதுதான் தவறான வார்த்தைகள் வெளியில் வரும். தவறான வார்த்தைகள் பகைமையை உருவாக்கிவிட்டு சென்றுவிடும். இதில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டியது கட்டாயம். இல்லை, இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு 8ஆம் இடத்துல போய் குரு வீட்டில் உட்கார்ந்ததுனால இந்த படிக்கின்ற பிள்ளைகளுக்கு, கொஞ்சம் புதுசாக வேலைக்கு போகிறவங்களுக்கு, இளைஞர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு, அடுத்து என்ன என்று திட்டம் போட்டு ஓடுகின்றவர்களுக்கு, புதுசாக தொழில் ஆரம்பித்தவங்களுக்கு, இண்டிவிஜுவலாக இண்டிபெண்ட்டாக வாழ்க்கையை நகர்த்தி கொண்டு செல்லக்கூடிய, தனியாகவே புறப்பட்டு வாழக்கூடியவங்களுக்கு, இப்படிப்பட்ட அநேகர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு உத்வேகம் ஏற்படுவதை பார்க்கலாம். நிச்சயமாக என்னால் முடியும், நான் செய்கிறேன், பரவாயில்ல, என்ன நடந்துட போகுதுன்னு பார்ப்போம், இப்படி என்று அனுபவத்தை கற்றுக்கொள்ளுகின்ற விதத்திலே உங்கள் வாழ்க்கை என்பதை நீங்கள் தயார்படுத்தி கொள்ளுகிறதெல்லாம் உங்களுக்கு வரும். இல்லைன்னு சொல்லப்போனால் சிம்மத்தில் பிறந்தவங்களுக்கு சூரியன் கொஞ்சம் உடல்நல பிணிப்பீடைகளை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் கூட உண்டு. வயிற்றுக்கோளாறுகள், ஜீரண கோளாறுகள், வயதானவர்களாக இருந்தால் குதிங்கால் வலி, பாதங்களில் பெயின் வர்றது, புது செருப்பு போட்டால் கூட கொஞ்சம் கடிச்சு விட்டாலும் விட்டுடும். இப்படிங்கிற விதத்தில் கொஞ்சம் உடம்பை கொஞ்சம் கவனிச்சுக்கணும். சளி தொல்லைகள் இந்த மாதிரி ஏதாவது வந்ததுன்னா உடனே மருந்து மாத்திரை எடுத்துக்கணும். இப்படிங்கிறத பார்த்துக்கணும். எப்பொழுதுமே ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதியோ ராசிநாதனோ 8ஆம் இடத்தில் அமர்வது ஒரு பலவீனம். இந்த பலவீனம் என்பது ரொம்ப நாள் இல்லை, 30 நாட்கள், பங்குனி மாதம் மட்டும்தான். எப்பொழுதுமே உங்களை பொறுத்தளவு பாருங்கள், 12 மாதங்களிலே பங்குனி மாதம் என்று சொல்லக்கூடியது உங்களுக்கு கொஞ்சம் விவகாரமாக தான் தெரியும். அது உங்களுக்கே புரிய போகிறது. நீங்கள் இதை பார்த்து பயம் கொள்ளுவது தேவையில்லை. நீங்கள் உங்களை சரியாக வைத்து கொள்ள வேண்டியது கட்டாயம். அதற்கு இன்னும் ஒரு காரணம் உண்டு. 2ஆம் இடத்துல கேது அமர்ந்திருக்கிறார். உங்கள் ராசிக்கு முன்பக்கத்தில் கேது அமர்ந்து சூரியன் பார்வையில் இருக்கின்றதுனால கண்டிப்பாக ஏதாவது நோய் நொடிகள், கஷ்டங்கள், துன்பங்கள், இதுக்கு மருந்து மாத்திரை இப்படிங்கிற மாதிரி தெரியும். ஆனால் பயப்பட வேண்டாம், திறமையாக சமாளிப்பீங்க அப்படிங்கிறதான் ஒரு பக்கத்தில் உண்டு. இதே போல் இன்னொரு பக்கம் நல்லது என்னன்னு கேட்டிங்கன்னா, 2ஆம் பாவாதிபதியாக இருக்கக்கூடிய தனாதிபதி, குடும்பாதிபதி, லாபாதிபதி என்று அழைக்கக்கூடிய புதகிரகம் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல சூரியனோட சேர்ந்து அமர்ந்திருக்கிறார். இந்த சூரியனும் புதனும் 8ஆம் இடத்தில் இருப்பது என்பது படிக்கின்ற பிள்ளைகளுக்கு அற்புதத்தை கொடுக்கும். விளையும் சூரியனும் புதனும் 1, 4, 8 இருந்தால் வளைவுக்கு பிறந்த மன்னவர்கள் என்று ஒரு பாடல் சொல்லுகிறது. அந்த அடிப்படையிலே வளைவு என்றால் அறிவு, திறமை, கல்வி என்று பொருள். அந்த அடிப்படையில் படிக்கின்ற பிள்ளைகளுக்கு இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய அற்புதங்கள் நிகழும். இதுவரையும் இருந்து வந்திருக்கக்கூடிய கஷ்டங்கள், இடைஞ்சல் இதெல்லாம் அகன்று மிக சிறப்பான ஒரு வாழ்க்கை பாதை, சிறப்பான முன்னேற்றங்கள், சிறப்பான வெற்றிகரமான அமைப்புகள் இத்தனையும் படிக்கின்ற பிள்ளைகளுக்கு அற்புதமாக இருக்கும். அதே நேரத்தில் பொருளாதார அபிவிருத்திகளும் கிடைக்கும்.
அப்போ இதுவரைக்கும் இருந்து வந்திருக்கக்கூடிய கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைகள் இப்போ தீர்வுக்கு வரும். நீங்கள் வாங்கினவங்களுக்கு சமாதானமாக கொடுத்துருவீங்க, இல்லாட்டா சமாதானமாக பேசியாவது அவங்கள சரி கட்டி விட்டுறலாங்கிற மாதிரி இருக்குது. நிறைய அனுகூலங்களை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த புதகிரகத்தின் வாய்ப்பால் கண்டிப்பாக கிடைக்கும். இதில் 9ஆம் இடத்துல 10ஆம் இடத்துல போய் குரு பகவான் அமர்ந்திருக்கிறார். இந்த 10ல் இருக்கக்கூடிய குரு பகவான் இடப்பெயர்ச்சிக்கு மிக ஆதரவாக இருக்கக்கூடியவர். ஏனென்றால் அவர் அங்கிருந்து கொண்டு 2ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். உறுதியாக வேலையை மாற்றணும், உத்தியோகத்தை மாற்றணும், புது இடங்களுக்கு போகணும், புது கம்பெனியை பார்க்கணும், புது ஆளுகளை பார்க்கணும், புது இன்டர்வியூக்கு போகணும். இப்படிங்கிற அனைத்து தரப்பட்ட விஷயங்களுக்கும் இந்த 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் இடப்பெயர்ச்சிக்கு காரணமாக இருக்கிறதுனால நீங்கள் முயற்சி செய்யுங்கள், கிடைக்கும். பரமகுரு 10ல் வர பதவிகள் பறிபோகும் என்று சொல்லப்பட்ட வார்த்தை என்னன்னு கேட்டிங்கன்னா, அடுத்த இடத்துக்கு போ, இது இல்லாட்டி என்ன, இன்னொரு இடத்துல போய் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறதான் பொருள். இதே போல் அந்த வியாழ கிரகத்தை பொறுத்தளவு ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிற காரணத்தால் எது எப்படி நடந்தாலும் உங்களுடைய கௌரவத்திலே குறைபாடுகள் வந்து விடாது. புகழ், கௌரவம், சுகம், அந்தஸ்து, குடும்பம், வாழ்க்கை, பணம், பலம் என்று சொல்லக்கூடிய எதிலுமே எந்த குறைகளும் வருவதற்கு வாய்ப்புகள் இல்லை. கொஞ்சம் பய உணர்வுகள் வருமே தவிர மற்றபடி பேராபத்துகள் என்பதெல்லாம் ஒன்றுமே இல்லை. அதேபோல் இந்த குரு பகவானை பொறுத்தளவு உங்களுடைய 6ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். எதிரிகள், நோய்கள், கடன்கள், சட்டம், வழக்கு, துன்பம், கச்சேரி, கெட்ட பழக்க வழக்கங்கள், கெட்ட சாவகாசங்கள், இப்படிப்பட்ட எல்லா நிலைகளையும் புரிந்து கொண்டு தவிர்த்துவிட்டு விலகிச் செல்லுகின்ற வாய்ப்புகள் கூட இந்த மாதத்திலே உங்களுக்கு புத்திசாலித்தனத்திலே மிக பிரமாதமாக கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. இல்லை, சனீஸ்வர பகவான் 7ஆம் இடத்தில் இருக்கிறார். அவர் 7ஆம் இடத்தில் இருந்து கொண்டு ராசியை பார்த்து கொண்டிருக்கிறதுனால சனி பகவானுடைய பார்வை என்பது சற்று கஷ்டம்தான். அவர் பார்க்குற இடத்தை தான் கொஞ்சம் அசத்தி விடுவார். இருந்தாலும் கூட அவரும் அந்த இடத்தில் ஒரு எல்லையை தொட்டு அடுத்த கட்டத்திற்கு நகர காத்திருக்கிற காரணத்தால் இதுவரை இருந்ததை விட இந்த சனீஸ்வர பகவானுடைய பார்வையின் பலம் என்பது சற்று குறைவாகவே இருக்கும். நீங்கள் ஒன்றும் ரொம்ப பயப்பட தேவையில்லை. இன்னொன்று சொல்லணும்னா, 8ஆம் இடத்துல போய் சுக்கிரன் அமர்ந்திருக்கிறார். இந்த சுக்கிரன் 8ஆம் இடத்தில் இருப்பது என்பது இந்த இளம் பிள்ளைகள், காதல் லௌகீகப்பட்டவர்கள், தற்போது திருமணம் செய்தவர்கள், திருமணம் செய்து 6 மாதம் ஆச்சு 4 மாதம் ஆச்சுன்னு சொல்லக்கூடியவங்க, இப்படிப்பட்ட இளம் தம்பதிகள், இளம் பிள்ளைகள், இளைஞர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு ஒருவர் மேல் ஒருவருக்கு காதல், பிரியம், அன்பு, பண்பு, பரிணாமம், இப்படிப்பட்ட அனைத்து வளர்ச்சிகளும் கிடைக்கும். கண்டிப்பாக நீங்கள் சந்தோஷமாக, சிறப்பாக, நல்ல ட்ரெஸ் போட்ட, நல்ல ஜாலியாக இருந்த, நல்ல சந்தோஷமாக இருந்த, இப்படிப்பட்ட பல நிலைகளை உணர்ந்து அனுபவித்து வாழுகின்ற வாய்ப்புகள் எல்லாம் மிகச்சிறப்பாக இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். உறுதியாக சிம்மத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த பங்குனி மாதம் என்பது அநேக வழிகளிலே நன்மைகளை செய்யும். ஆனாலும் மனசுக்குள்ள ஒரு பதட்டம், ஒரு பயம், என்னமோ ஏதோ அப்படிங்கிறதும் கூடவே இருக்கும். சமாளிக்க முடியும், நன்றாக சமாளிப்பீர்கள். ஒரு முறை முடிந்தால் திருப்பதிக்கு சென்று வாருங்கள், அல்லது பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாளை போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. உறுதியாக நல்லது நடக்கும். கன்னிராசி நேயர்களே, பங்குனி மாதத்தில் இந்த கன்னிராசி நேயர்களை பொறுத்தளவு நிறைய வாய்ப்புகள் உங்கள் முன்னாடி இருக்குது. சாய்ஸ் ரொம்ப இருக்குது. எதை பண்ணுறதுன்னு தெரியல, எங்கே போகிறதுன்னு தெரியல. அதாவது எதுவுமே இல்லாமல் இருந்தாலும் எவ்வளவு குழப்பம் ஏற்படுமோ அதே போல் நிறைய வந்துருச்சுனாலும் குழப்பங்கள் உண்டு. அதில் இப்போ இந்த பங்குனி மாதத்தில் கன்னியில் பிறந்தவர்களுக்கு உங்கள் முன்னாடி 10 பாதை காத்து கொண்டிருக்கிறது. எதில் போகிறதுங்கிறது தான் சந்தேகம். இப்படிப்பட்ட மனக்குழப்பங்கள் இருந்தும் ஏற்படுகிற குழப்பங்கள் கொஞ்சம் வருவதை நீங்கள் பார்க்கலாம். ஏனென்றால் ராசிக்கு 12ஆம் பாவாதிபதியாக இருக்கக்கூடியவர் 7ஆம் இடத்தில் இருந்து கொண்டு உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார். அப்போ கொஞ்சம் விரயங்கள் ஏற்படுவது, ஜாலியாக செலவு பண்ணுறது, கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கிறதுங்கிற நிறைய விஷயங்கள் வருவதை நீங்கள் பார்க்க முடியும். இருந்தாலும் உங்களை பொறுத்தளவு கண்டிப்பாக எது முக்கியம், எது முக்கியம் இல்லை அப்படிங்கிறத திட்டமிட்டு கொண்டு செயலாற்ற கற்றுக்கொண்டால் உறுதியாக இந்த பங்குனி மாதம் கன்னியில் பிறந்தவர்களுக்கு மிக விசேஷமாக இருக்கும். அதற்கு காரணம், ராசிநாதனாக இருக்கக்கூடிய புதன் 7ஆம் இடத்துல போய் இருந்து அந்த 7ஆம் பாவாதிபதி ராசிக்கு 9ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால நீச்ச பங்க ராஜயோகம் பெற்ற காரணத்தால் இந்த மாதம் திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படுவதும், புதிய ஒப்பந்தங்கள், புதிய வழிமுறைகளிலே புதிய நட்பு, புதிய தொழில் வாய்ப்பு, இப்படிப்பட்ட அனுபவங்களை பெற்று அதை பயன்படுத்தி கொள்ளக்கூடிய சமாச்சாரங்கள் எல்லாம் இந்த கன்னியில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் இருக்கிறத பார்க்கலாம். மனசு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. ஆனால் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா நெருக்கடியாக வேலை வாய்ப்புகள் தொடருது. இப்படிங்கிற சில குதூகூலமான விஷயங்கள் இருக்குது. உழைச்சா தானே முன்னுக்கு போகலாம், உழைப்பு தேடி தானே வாழ ஆரம்பிக்கணும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, எதை எப்படி பண்ணிவிட்டு எப்படி நம்ம ஜாலியாக இருக்கணும், எஸ்கேப் ஆகணுங்கிறத நீங்கள் கணக்கு போட்டு பிளான் பண்ணிக்கணும். மொத்தத்தில் இந்த பங்குனி மாதத்தில் பார்த்தீங்கன்னா
சனி பகவான் உங்களுக்கு அள்ளி கொடுக்கக்கூடிய இடத்தில் அமர்ந்திருக்கிறார். பெண்கள் மூலமாக ஏராளமான நன்மைகள் ஆண்களுக்கு கிடைக்கும். லட்சுமி கடாட்சம் என்று சொல்லக்கூடியது வீட்டு கதவை தட்டிக்கிட்டு இருக்கும். வறுமை, துன்பம், துயரம், துக்கம், தரித்திரங்களிலிருந்து விடுதலை பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். என்னால் ஒன்றுமே பண்ண முடியல அப்படி என்று வருத்தப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு கூட இந்த பங்குனி மாசத்திலே நல்ல வார்த்தைகள், நல்ல மனிதர்களின் துணை, நல்ல சாவகாசம், நல்ல இடங்களிலே ஒரு வாழ்க்கை, நல்ல முன்னேற்றங்கள், இப்படிப்பட்ட சகல விதமான நல்ல விதமான அனுகூலங்களை பெற்றுக்கொள்ளுகிற வாய்ப்புகள் இந்த கன்னியில பிறந்தவர்களுக்கு பங்குனி மாசத்தில் காத்து கொண்டிருக்கிறது. 6ஆம் இடத்தில் சனி இருப்பது என்பது எதிரிகளால், நோய்களால், கடன்களால் எந்த விதமான துன்பங்களையும் பெற்றுக்கொள்ளாத ஒரு நல்ல சந்தர்ப்பங்கள் கிடைக்கும். ஆக எதிரிகளிலிருந்து விடுபட முடியும், நோய்களிலிருந்து விடுபட்டு போக முடியும், கடன்களை கட்டி முடிக்கலாம், புதிய கடன்கள் பட்டு தொழில் விருத்திகளுக்கு செல்லலாம், புதிய இடங்கள் வாங்கலாம், விற்கலாம், ஒன்றை வித்து ஒன்றை வாங்கலாம், விற்கலாம். இப்படிப்பட்ட அநேக அனுகூலங்கள் இருப்பதை பார்க்க முடியும். ராசிக்கு 3ஆம் பாவாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் 10ஆம் இடத்தில் வீற்றிருக்கின்ற காரணத்தால் இடமாற்றங்கள் நிறைய பேருக்கு வரும். சில பேர் பார்த்தீங்கன்னா முதல்ல கையில் மோதிரம் போடுறேன்பாங்க, முதல்ல காது குத்துறவங்க, முதல்ல மூக்கு குத்துறவங்க, இப்படிப்பட்ட ஒரு இன்பகரமான, அதிர்ச்சிகரமான, நல்ல விதமான எண்ணங்கள், நல்ல விதமான அனுபவங்கள் எல்லாம் கூட இந்த காலத்தில் இருக்கிறத பார்க்க முடியும். 10ஆம் இடத்திலே செவ்வாய் இருந்து கொண்டு ராசியை பார்க்கின்ற காரணத்தால் இடமாற்றங்கள், பதவி மாற்றங்கள், முன்னேற்றங்கள், ஊர் மாற்றங்கள், வெளிநாட்டுக்கு போகிறவங்களுக்கான சந்தர்ப்பங்கள், கடினமான உழைப்பு. அதாவது எல்லாரும் 8 மணி நேரம் வேலை பார்க்குறான் சார், என் கம்பெனி என்னை மட்டும் 10 மணி நேரம் வேலை செய்ய சொல்லுது, இப்படிங்கிற மாதிரியான வேகமான உழைப்பு, அதிக உழைப்பு, இப்படிப்பட்ட அனைத்தும் உங்களுக்கு பக்கபலமாக காத்து கொண்டிருக்கும். ஒரு பக்கத்தில் இவைகளெல்லாம் இருக்கின்ற போது இன்னொரு பக்கத்தில் என்ஜாய் பண்ணுறது, சந்தோஷப்படுறது, ஜாலியாக இருக்கிறது, சிரிக்கிறது, மகிழ்றது, இதுவும் வந்து கொண்டே இருக்கும். இந்த பங்குனி மாசத்திலே இந்த செவ்வாய் பகவான் 4ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். சில குடும்பங்களிலே பெற்ற தாயாரின் உடல்நிலைகளிலே சற்று கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அல்லது மூத்த சகோதரியாக கூட இருக்கலாம், உங்களின் உடன்பிறப்புகள் பெண்களாக இருந்தால் அவர்கள் மூலமாக. இப்படி கிட்டத்தட்ட உங்களுக்கு பார்க்கணுன்னா இந்த பங்குனி மாசத்துல கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொள்ளணும். கொஞ்சம் மருத்துவ செலவுகள் வந்து போறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. ஆனாலும் 3ஆம் இடத்தை குரு பார்த்து கொண்டிருக்கிறார். குரு பார்க்க கோடி பாவங்கள் நிவர்த்தி. உங்களால் முடியும், உங்களால் தான் முடியும் என்று சொல்லுகின்ற அளவிற்கு உங்களுடைய எல்லா புரோகிராமையும் நீங்கள் பக்காவாக போட்டுக்கிறதுக்கு சூப்பராக இருக்குது. 6ஆம் இடத்துல சனியும் 9ஆம் இடத்திலும் குருவும் இருப்பதை விட வேறு என்ன வேணும் உங்களுக்கு? 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானும் உங்களுடைய 3ஆம் இடத்தை பார்க்கிறார். சனீஸ்வர பகவானும் 3ஆம் இடத்தை பார்க்கிறார். ஆக முயற்சி, புது முயற்சி, புதிய விஷயங்களிலே ஈடுபாடு காட்டுதல், அதிக உழைப்பு. இன்னும் சொல்லப்போனால் 3ஆம் இடம்தான் எங்கேயாவது போய் எதையாவது பார்த்து கற்றுக்கிட்டு வந்து நாமளும் புதுசாக பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் காப்பி அடிக்கிற மாதிரி இடமெல்லாம் அந்த 3ஆம் இடத்தோட வரும். இது எல்லாமே உங்களுக்கு நல்ல பயன்பாட்டை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். உங்களை விட வயதில் குறைந்தவர்கள் மூலமாக நல்ல அனுகூல செய்திகள் வருவதை நீங்கள் பார்க்க முடியும். 5ஆம் இடத்தையும் குரு பார்க்கறதுனால நினைத்தது நடக்கும், கேட்டது கிடைக்கும், தொட்டது பழிக்கும். அது மட்டுமல்ல, நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை கனகச்சிதமாக செய்து கொள்ளுகின்ற வாய்ப்புகள் உண்டு. பிள்ளைகளின் மூலமாக பெற்றோர்களுக்கு மகிழ்ச்சி, கொண்டாட்டம், இன்பங்கள் கூடி வரும். நீண்ட நாட்கள் பிரிந்திருந்த தம்பதிகளுக்கு கூட ஒரு நல்ல ஒற்றுமை, சந்தோஷம், இணைந்து வாழுகிற போக்குகள் ஏற்படும். இப்படிப்பட்ட அனைத்து அனுகூலங்களும் இந்த கன்னியில் பிறந்தவர்களுக்கு உண்டு. இந்த கன்னியில் பிறந்தவர்களுக்கு சுக்கிரன் 7ஆம் இடத்தில் இருந்து கொண்டு உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார். சந்திர சுக்கிர பார்வை என்பது இருக்கிறதுனால புதிய அறிமுகங்கள், புதிய நண்பர்கள், புதிய நட்பு, புதிய காதல், புதிய இப்படிங்கிற எல்லாமே புதுசு புதுசாக நம்ம யாரையோ பார்க்குறோம், எங்கேயோ பேசுகிறோம், என்னமோ நடந்துக்கிட்டு இருக்கு. எப்படி நம்மளை இவங்கெல்லாம் தேடி வர்றாங்க, விரும்புகிறாங்க, இப்படிங்கிற அளவிற்கு உங்களை சுற்றி இருக்கக்கூடிய வட்டாரங்கள் என்பது பெருசாகிக்கிட்டே போகிறத பார்ப்பீங்க. கூடவே ராசியில் கேது 7ஆம் இடத்தில் ராகு இருக்கிறார். இந்த ராகு பகவான் 7ஆம் இடத்தில் இருப்பது என்பது அதிக ஆசைகளை தூண்டக்கூடியதாக இருக்கும். குறுக்கு வழிகளை பின்பற்ற தோணும். இவைகளெல்லாம் முடிந்த மட்டும் தவிர்த்து விட்டு நேரு வழிப்பாதை, நிதானமான வாழ்க்கை, இவைகளுக்கு இந்த ராகுவை மீறி நீங்கள் உங்கள் பாதையை அமைச்சிக்க வேண்டியது கட்டாயம். 12ஆம் பாவாதிபதி 7ஆம் இடத்தில் இருக்கிறதுனால மனைவிக்கு கொஞ்சம் ஏதாவது வாங்கி கொடுக்கறது, நகை வாங்கி கொடுத்தேன், செயின் வாங்கி கொடுத்தேன், அல்லது ஒரு பட்டுப்புடவை வாங்கி கொடுத்தேன், இப்படி மனைவியின் மகிழ்ச்சி அல்லது கணவனின் மகிழ்ச்சிக்காக வேண்டி தம்பதியர்கள் ஒருவருக்கொருவர் அனுகூலமாக ஆறுதலாக செய்து கொள்கின்ற விஷயங்கள் எல்லாம்
ரொம்ப பிரமாதமான நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். இப்படிப்பட்ட எல்லா விதத்திலும் இந்த பங்குனி மாதம் கன்னியில் பிறந்தவர்களுக்கு ஒரு அற்புதமான மாதம். அதிக கிரகங்கள் கேந்திரத்திலும், ஒருவர் 6ஆம் இடத்திலிருந்து கொண்ட அற்புதத்தையும், ஒருவர் திரிகோணத்தில் இருந்து கொண்ட அற்புதத்தையும், இப்படிப்பட்ட அமைப்பு கன்னியில் பிறந்தவர்களுக்கு ஒரு அபூர்வமான ஒரு அமைப்பு. இதை நல்லா பயன்படுத்திக்கோங்க. நினைப்பது நடக்கும், கேட்டது கிடைக்கும், சிறப்பாக அமையப் போகிறதான் உத்தரவாதமாக நல்லா இருக்கு. பக்கத்தில் இருக்கக்கூடிய மலை கோயில்களுக்கு எங்கேயாவது சென்று வாருங்கள். அது அங்கே பிள்ளையா இருந்தாலும் பரவாயில்ல, ஐயனார் இருந்தாலும் பரவாயில்ல, முருகன் பெருமாள் யார் இருந்தாலும் பரவாயில்ல, மலை கோயில்களுக்கு ஏறி இறங்குகின்ற அனுபவங்களை பெற்றுக்கொண்டு வாருங்கள். உங்கள் வாழ்க்கை பங்குனியிலே மிக சிறப்பாகவே இருக்கும். துலாம் ராசி நேயர்களே, உங்களுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடியவர் பங்குனி மாதத்தில் பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்துல போய் உச்சம் பெறுகிறார். அப்போ 6ஆம் இடத்தில் உச்சம் பெறுவது சிறப்பான்னு கேட்டீங்கன்னா, பொதுவாக சுக்கிரனை பொறுத்தளவு 6, 10ஆம் இடங்களில் வருகின்ற போது கொஞ்சம் ஏற்றத்தாழ்வான எண்ணங்களையும், அவசர புக்திகளையும், அவசர தன்மைகளையும் காட்டக்கூடியவராக இருப்பார். இந்த மாதத்தில் நீங்கள் கூட இந்த 30 நாட்களில் எதையுமே அவசரப்பட்டு கச்சேரி பண்ணி சண்டை போட்டு பிரிஞ்சு இப்படிப்பட்ட எதற்கும் போகாமல் ஒரு அடக்க ஒடுக்கமாக வாழுகின்ற பாதையை கற்றுக்கொள்ளுங்கள். இது நான் ஒன்லி சொல்கிறது உணர்வு பூர்வமான பிரிவுகள், உணர்வு பூர்வமான எண்ணங்கள், எதிர்பார்ப்புகள் அதிகமாவது, ரொம்ப பாசத்தை காட்டுறது, ரொம்ப எமோஷனலாக இருக்கிறது, ரொம்ப பொசசிவாக இருக்கிறது, இப்படிப்பட்ட தன்மைகள் எல்லாம் இந்த பங்குனியிலே துலாத்தில் பிறந்தவர்களுக்கு அதிகமாக மன ஓட்டத்தில் கலக்கின்ற காரணத்தால் நிதானத்தை கடைப்பிடித்தால் போதும் என்று சொல்லக்கூடிய செய்தியை முதல்ல வைக்கிறேன். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா 11ஆம் பாவாதிபதியாக இருக்கக்கூடிய லாபாதிபதி, அவர் பாதகாதிபதியாக இருந்தாலும் லாபத்தை கொடுத்தாகணும். இப்போ 6ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு, அவர் பாதகத்தை செய்ய முடியாது, லாபத்தை மட்டுமே கொடுத்தாகணும். அப்போ என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா 11ஆம் இடம் வலுப்பெறுகின்ற காரணத்தால் லாபங்கள் பெற முடியும். வேலைக்கு போகிறவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும், அல்லது இடமாற்றங்கள் கிடைக்கும், அல்லது நீண்ட நாட்களாக பிடித்து வைத்த பணம் உங்கள் கைக்கு வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அரசாங்கத்தை பயன்படுத்தி செய்யக்கூடிய தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு நல்ல வளர்ச்சி இருக்குது. வங்கிகளிலே கடன் கிடைக்கும், பெரியவர்களை பார்த்தால் கூட உதவிகள் கிடைக்கும், யாரென்று தெரியாதவர்கள் உங்களுக்கு அற்புதமான உதவிக்கரம் நீட்டுவார்கள். இப்படி உங்கள் தொழிலுக்கு பயன்படுகின்ற விதத்தில் இந்த சூரியன் 6ஆம் இடத்தில் இருந்து கொண்டு அற்புதத்தை நிகழ்த்துவார். கடினமாக உழைக்கின்ற களம் காத்து கொண்டிருக்கிறது, உங்களுக்கும் எண்ணங்கள் கூடவே காத்து கொண்டிருக்கிறது. இந்த மாதத்தை நீங்கள் கனகச்சிதமாக செய்து கொள்ள முடியும். அப்படி பார்க்கிற போது 6ஆம் இடத்துல சூரியன் இருப்பது, நிறைய பேர் பாருங்கள் சிவன் கோயிலுக்கு போயிட்டு வருவீங்க, சிவகடாட்சம் பெற்று வருவீர்கள், பெரிய மனிதர்களின் ஆசிகள் கிடைக்கும், ஆன்றோர் சான்றோர் என்று சொல்லக்கூடிய அற்புத மக்களின் ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். இப்படிப்பட்ட தன்மைகள் துலாத்தில் பிறந்தவர்களுக்கு மிக அற்புதமாக இருக்கிறத பார்க்க முடியும். இதே சுக்கிரனும் சூரியனும் இணைந்திருக்கிறதுங்கிறது ராசிக்கு 8 குடையவனும் 11 குடையவனும் லக்ன ராசிக்கு அதிபதியும் ஒன்றா இருக்கிறாங்க 6ஆம் இடத்துல. நிறைய பேருக்கு புதிய ஆரம்பம் ஒன்று சொல்லக்கூடியதெல்லாம் வரும். புதுசாக தொழில் பண்ணுறது, இல்லை புதுசாக ஒரு இடத்துக்கு போகிறது, புதுசாக ஒரு அக்ரிமெண்ட் போடுறது, புதுசாக யாரையா பார்த்து பேசுறது, புதுசாக நட்புகளை உருவாக்கி கொள்வது, புதுசாக நான் இந்த கிளப்பில் ஜாயின் பண்ணேன், இந்த கோயிலில் போனேன், இந்த சத்சங்கத்துக்கு போனேன், இப்படி இந்த புதிய அனுபவங்கள், புதிய அறிமுகங்கள், புதிய மக்கள் தொடர்பு, இப்படிப்பட்ட வாய்ப்புகள் எல்லாம் கூட இந்த துலாத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த பங்குனி மாதத்தில் இந்த அனுகூல செய்திகள் காத்து கொண்டிருக்கிறத பார்க்கலாம். இல்லை இன்னும் சொல்ல போகணும்னா புத பகவான் 9ஆம் பாவாதிபதி, 12ஆம் பாவாதிபதி. அப்போ இந்த 9ஆம் பாவாதிபதியாக இருக்கக்கூடிய பாக்கியாதிபதியும் 6ஆம் இடத்துல உட்கார்ந்ததுனால நிறைந்த செல்வம், மனப்பூர்வமான வாழ்க்கை, நினைத்தது நடக்கிறது என்று சொல்லுகின்ற அளவிற்கு தொழில் ரீதியாக முன்னேற்றங்கள், வரவுகள் வருகின்ற காட்சிகள். நீங்கள் ஏதாவது வாங்கணும் கொடுக்கணும்னா வாங்கலாம். புதுசாக வீடு வாங்கிறது, பால் காய்ச்சறது, இப்படிப்பட்ட அநேக சம்பந்தப்பட்ட செய்திகளுக்கு நீங்கள் உடன்படுகின்ற மாதமாக இந்த பங்குனி மாதம் இருப்பதை பார்க்க முடியும். அதுலேயும் குறிப்பாக வெளிநாடுகளுக்கு செல்ல விரும்புகிறவங்க, வெளிநாட்டில் வாழக்கூடியவங்க, வெளிநாட்டிலிருந்து திரும்பி வர்றவங்க, வீட்டை தேடி வர்றவங்க, மொத்தத்தில் சொந்தங்கள், புதிய அனுபவங்கள், இன்பங்கள் என்று சொல்லுகின்ற அனைத்தும் உங்களுக்கு கிடைக்கின்ற வாய்ப்புகள் உண்டு. அதுலேயும் குறிப்பாக இந்த சினிமா சம்பந்தப்பட்டவர்கள், டிராமா சம்பந்தப்பட்டவர்கள், அது சம்பந்தப்பட்ட பயனாளிகள், ஊழியர்கள் அத்தனை பேர்களுக்குமே இந்த துலாத்தில் பிறந்தவங்களுக்கு பங்குனி மாதம் அட்டகாசமாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்கிறார், புதனோடு சேர்ந்து உச்சம் பெற்றிருக்கிறார். அப்போ அடிப்படையாக பார்க்குற போது புதனும் சுக்கிரன் ஒன்றா இருந்துட்டா புதாதித்ய யோகம், மகாலட்சுமி யோகம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு ஏற்பட்டு பொருளாதாரமும் வளர்ச்சி பெறும்,
நல்ல விதமான முன்னேற்றங்கள், உயர்வுகள் அத்தனையும் உங்களுக்கு கிடைக்கும். எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு இந்த பங்குனி மாசத்துல சிறப்பான முன்னேற்றங்களுக்கு இந்த சுக்கிரனும் புதனும் ஒரு அட்டகாசமான வாய்ப்பை கொடுப்பார்கள். வியாழ கிரகம் 6ஆம் பாவாதிபதி 8ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். உங்க ராசிநாதனோட வீட்டில் தான் உட்கார்ந்திருக்கிறார். அவர் 12ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். செலவுகளை குறைப்பது எப்படி, வம்பு வழக்குகளிலிருந்து விடுபடுவது எப்படி, தர்க்கவாதத்தை விட்டொழிப்பது எப்படி, இந்த உலகத்தில் என்ன பண்ணணும், நமக்கு என்ன கிடைக்கும், நாமே இப்படி இருக்கிறோம், இப்படி உங்களுடைய சொந்த புராணங்களை நீங்கள் அலசி பார்த்து கொள்ளக்கூடிய எண்ணங்களையும் புத்திசாலித்தனத்தையும் இந்த குரு பகவான் 8ஆம் இடத்திலிருந்து கொண்டு 12ஆம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தால் ஒரு சுய பரிசோதனை நிகழ்த்துகிற வாய்ப்புகள் நடக்கும். இது ஒரு நல்ல முன்னேற்றத்தின் அறிகுறி என்பதை நீங்கள் பார்த்து கொள்ள முடியும். ராசிக்கு 2ஆம் இடத்தையும் குரு பார்க்கின்ற காரணத்தால் கேட்டபடி கேட்ட இடங்களிலிருந்து உதவிகள் கிடைக்கும். பணபலம் உங்களை தேடி வரக்கூடியதாக இருக்கும். திடீர் அதிர்ஷ்டங்கள் வரும். பணம் வைத்து பணம் சம்பாதிக்கக்கூடியவர்களுக்கு அற்புதமான முன்னேற்றங்கள் இருக்கிறத பார்க்கலாம். பூமி லாபங்கள் கிடைக்கும். விவசாயங்கள் பண்ணுறவங்களுக்கு கூட நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. ஏதாவது அடிப்படையாக ஆழமாக இறங்கி வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கு கூட இந்த பங்குனி மாசத்துல துலாத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரு ரிலாக்ஸ் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் வரும். இராணுவத்தில் பணியாற்றக்கூடிய, போலீஸில் பணியாற்றக்கூடிய, மருத்துவத்துறையில் பணியாற்றக்கூடிய இப்படிப்பட்டவர்களுக்கு கூட இந்த பங்குனி மாசத்துல மனம் அகழுகின்ற அளவிற்கு உங்களை சுற்றி இருக்கக்கூடிய சூழல் மாறி இருக்கும். ஒரு அற்புதமான காண்டாக்ட், அற்புதமான நன்மைகள் இருக்கிறத பார்க்கலாம். எல்லாவற்றுக்கும் மேலாக 5ஆம் இடத்திலே சனீஸ்வர பகவான் இருக்கிறார். இந்த சனி பகவான் 5ஆம் இடத்திலிருந்து கொண்டு 2ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறதுனால சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு யோகாதிபதியாக இருக்கிறார். அவர் பார்க்கின்ற இடம் சற்று சலனப்படும் என்ற காரணத்தால் வார்த்தைகளிலே கவனமாக இருக்க வேண்டும். குடும்பத்துக்குள்ள அம்மா, அப்பா, அண்ணன், தம்பி, சொந்த பந்தம், உற்றார் உறவுகள், தயாதிக்காரம், மச்சான், மாமா இப்படிங்கிற சொந்த பந்தங்களை பார்க்கின்ற போது, பேசுகிற போது மிக நிதானத்தை கடைப்பிடியுங்கள். குறிப்பாக யாரையும் குறை சொல்லி வாழ வேண்டாம். அற்புதமாக அவர்களை பாராட்டி முடித்து விடுங்கள். கதை கந்தல் அதோடு முடிஞ்சு போயிடும். அந்த அளவுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு பேர் புகழ் கண்டிப்பாக கிடைக்கும். ஆக எப்படி பார்த்தாலும் இந்த பங்குனி மாதத்தை பொறுத்தளவு உறுதியாக நிச்சயமா நல்ல முன்னேற்றம், நல்ல பண வரவுகள், நல்ல முன்னேற்றம், ஒரு விதமான உங்களை நீங்களே சீர்தூக்கி பார்த்துக்கிற அளவுக்கு நல்ல சந்தர்ப்ப வசங்கள் எல்லாம் உண்டு. கிட்டத்தட்ட இந்த பங்குனி மாசத்துல நீங்க எல்லாருமே ஒரு முறை முடிந்தால் ஸ்ரீரங்கம் போங்க, இல்லை ஸ்ரீவில்லிபுத்தூர் போயிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அற்புதமான அனுபவங்கள் கிடைக்கும். பங்குனி மாதம் சுகமாக செல்லும். விருச்சகம் ராசினியர்களே, விருச்சக ராசினியர்களுக்கு இந்த பங்குனி மாதத்தில் பார்த்தா நிறைய லாபங்கள், சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள், திடீர் அதிர்ஷ்டங்கள், கேட்ட உதவி கேட்ட இடத்திலிருந்து கிடைக்கும். அற்புதமான வாய்ப்புகள் கிடைக்கும். டோட்டலாகவே இந்த மாதத்தில் மனமகிழ்ச்சியாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது, திருப்திகரமாக இருக்குது, தன்னம்பிக்கையாக இருக்குது. என்னை நான் பார்த்துக்குவேன், இனிமேல் நான் எல்லாம் ஓகே, இப்படி என்று உள்ளார்ந்த அனுபவங்களை பெற்றுக்கொண்டு மகிழ்கிற வாய்ப்புகள் ஏராளமாக கிடைக்கும். 7ஆம் பாவாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் 5ஆம் இடத்தில் வீற்றிருக்கின்ற காரணத்தால் பஞ்சமா புருஷ யோகம் என்று சொல்லக்கூடிய எல்லா அளவிலுமிருந்தும் உங்களுக்கு எல்லா நன்மைகளும் தேடி வரும். படிப்பு, பதவி, உத்தியோகம், இன்னும் சொல்லப்போன சம்பாத்தியம், தொழில், வீடு, மனை, காரு, வாகனம், ஒரு மனிதன் வாழுவதற்கு எதெல்லாம் இருந்துட்டா வாழ்க்கை சிறப்பு என்று சொல்லுவோமோ இவைகளிலிருந்து வந்திருக்கக்கூடிய தடைகள் அகலும். நீங்கள் எதை விரும்பி வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை பார்த்து பயணம் செய்யலாம். உறுதியாக உங்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொள்றதுக்கு இந்த பங்குனி மாசத்துல மிக சிறப்பான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறத பார்க்க முடியும். இந்த சுக்கிரன் உச்சம் பெற்றிருப்பது ஒரு பக்கத்தில் ஒரு நல்ல லாபம் கிடைக்கும் என்றாலும் 5ஆம் இடத்தில் உச்சம் பெற்றிருக்கிற காரணத்தால் மகாலட்சுமி யோகம்னு பேர். அப்போ இதுவரைக்கும் இருந்த தரித்திரங்கள் ஓடி போகுது. தொட்ட தொழில்களில் முன்னேற்றம் வந்துடுது. ஒரு காய்கறி கடை, பழக்கடை, பெட்டி கடை வச்சவங்களுக்கு கூட இப்போ ஒரு நம்பிக்கை பிறக்குது. இனிமேல் நம்ம பொழைச்சிக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு தைரியம் வருது. இப்படிப்பட்ட சகல பிராப்தத்தையும் இந்த மகாலட்சுமி யோகம் என்று சொல்லக்கூடியது வழங்கும். குறிப்பாக பணம் சம்பந்தப்பட்ட, காசு பணம் சம்பந்தப்பட்ட உங்களுடைய தரித்திரங்கள், கஷ்டங்கள், குளறுபடிகள், குற்றங்கள், பற்றாக்குறை இவைகளெல்லாம் தீர்த்து கொள்றதுக்கு பங்குனி மாசத்துல ஒரு அற்புத வாய்ப்புகள் இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். இதை இன்னும் மெருகவேற்றுவது போல 11ஆம் இடத்துல கேது அமர்கிறார். கேது பகவான் 11ஆம் இடத்தில் இருப்பது என்பது மிகச் சிறப்பு. எப்பொழுதுமே 11ஆம் இடத்தில் எந்த கிரகங்கள் இருந்தாலும் அவர்கள் மிக அற்புதமான நன்மைகளை செய்வார்கள். ஊரிலே யோகம்னு சொல்லுவோம். அப்போ இந்த அமைப்பின்படி பார்க்கிற போது தெய்வ கடாட்சம், இறைவனே பக்கத்தில் இருந்து உங்களை வாழ்த்துவது போல புதிய புதிய அனுபவங்களையும், புதிய லாபங்களையும், புதிய தொழில் வாய்ப்புகளையும், இப்படி உங்களுடைய முயற்சிகள், ஆசைகள் அத்தனையும் வெற்றி பெறுவதற்கு தேவைப்படுகின்ற அத்தனை கட்டங்களும், அத்தனை கள அமைப்புகளும் உங்களுக்கு வரும்.
இல்லை 11ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால சில நேரங்களில் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய வயதானவர்களின் உடல்நிலைகளிலே சற்று கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதுவும் குறிப்பாக பெண்களாக இருக்கிற பட்சத்தில் கொஞ்சம் அவர்களுக்கு கால் கையில் அடிபடுறது, வலி வர்றது இதெல்லாம் வரதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இதெல்லாம் சமாளிக்கக்கூடிய விஷயத்தில் தான் இருக்கும், பெருசாக பயப்பட வேண்டாம். அதே போல் 5ஆம் இடத்திலே புத பகவான் அமர்ந்திருக்கிறார். அட்டமாதிபதியாக இருக்கக்கூடியவர் 5ஆம் இடத்தில் அமர்கின்ற போது கிட்டத்தட்ட கொஞ்சம் பேர் கெட்டு போகாமல் பார்த்துக்கணும். நீங்கள் செய்கிறேன்னு சொன்ன காரியத்தை செஞ்சு முடிக்கணும். வர்றேன்னு சொன்னால் டைம் போய் நிற்கணும். முடியாதுன்னா முடியாதுன்னு சொல்லணும். இது ரெண்டும் கட்டானா சொன்னால் என்ன நினைப்பாங்களோ ஏதோன்னு நினச்சிக்கிட்டு அனாவசியமாக அடுத்தவர்களுக்காக நீங்கள் அந்த பக்கம் இந்த பக்கம் நெளிஞ்சீங்கன்னா உங்களுடைய பேர் புகழ் கெட்டுப்போவதற்கு காரணமாக இருக்கும். இதை நீங்கள் சற்று உணர வேண்டியது கட்டாயம். 5ஆம் இடத்திலே புதன் இருப்பது என்பது அவமானங்களோ பேர் கெட்டு போகிறதோ நினைத்ததை நடத்தி காட்டுறதில் ஏதாவது கோளாறு குற்றங்களோ வந்துடக்கூடாது. ஏனென்று கேட்டால் உங்களை இந்த மாதம் மற்றவர்கள் அதிக உயரத்தில் வச்சு அழகு பார்க்குறாங்க, எதிர்பார்க்குறாங்க. அப்போ அந்த இடத்துல நீங்கள் எப்படி இருக்கணுங்கிறது நீங்களே புரிஞ்சுக்கணும். அதே போல் விருச்சகத்தில் பிறந்தவர்களுக்கு 7ஆம் இடத்திலே குரு இருக்கிறார். இந்த 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய 11ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறதுனால லாபங்கள் நிறைய. இந்த மாதத்தை பொறுத்தளவு சுக்கிரன் ஒரு பக்கம், கேது ஒரு பக்கம், குரு பகவானுடைய பார்வை ஒரு பக்கம், நட்டங்களிலிருந்து விடுதலை பெறுவது, பற்றாக்குறைகள் எல்லாம் அகன்று போகிறது, திட்டங்கள் தீட்டி வெற்றி பெறுவது, இப்படிப்பட்ட அனைத்து கோணங்களிலுமே இந்த குரு பகவானுடைய பார்வை என்பது பங்குனி மாசத்துல உங்களுக்கு நல்ல லாபங்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. ஏனென்றால் இந்த குரு பகவான் 7ஆம் இடத்தில் இருக்கிறதுனாலையும் இந்த குரு பகவானுடைய வீட்டில் போய் 4 கிரகங்கள் சூரியன், புதன், சுக்கிரன், ராகு அமர்கிறதுனால இந்த எல்லா கிரகங்களுமே குரு பகவான் செய்ய வேண்டியதை செய்ய வேண்டிய கட்டாயம். அந்த அடிப்படையிலே மிக அதிகபட்ச நன்மைகள் உண்டு என்பதுதான் உண்மை. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த பங்குனி மாசத்துல விருச்சகத்தில் பிறந்தவங்களுக்கு 4ஆம் இடத்துல சனி பகவான் வீற்றிருக்கிறார். இந்த 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் 10ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறதுனால வேலை செய்கிற இடத்துல கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும். யார்கிட்ட பேசுகிறோம், என்ன பேப்பரில் எழுதுகிறோம், என்ன கையெழுத்து போடுறோம், என்ன மெசேஜ் அனுப்புகிறோம், என்ன மெயில் கொடுக்குறோம், 1க்கு 2 வாட்டி நீங்கள் செக் பண்ணிக்கணும், படித்து பார்த்துக்கணும். இப்படிங்கிற பொறுப்போடு நடந்து கொள்ள நீங்கள் முயற்சி எடுக்கணும். 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடியது பதவி, உயர்வு, கர்மான்னு சொல்லப்பட்ட இடம். அப்போ இந்த கர்மா என்று சொல்லக்கூடியதில் நீங்கள் போய் மாட்டிக்கொள்ளக்கூடாது. மாட்டித்தான் ஆகணும்னா ஒன்றும் பண்ண முடியாது. மாட்டிக்கொள்ள வேண்டாம், மாட்டிக்கொள்ளக்கூடாது. அதுக்கு என்ன பண்ணலான்னா திட்டமிட்டு கரெக்டாக இப்போ ஒரு விஷயத்தை செய்கிற போது 1, 2, 3ன்னு வரிசையாக சில படிக்கட்டுகள் இருக்கும். இதை நீங்கள் கடைப்பிடிச்சு போகிறதுங்கிறது மித்த நன்மைகளை கொடுக்கும். அதே போல் சனி பகவான் உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார். சில பேர்களுக்கு பெண்களாக இருக்கின்ற பட்சத்தில் அடிவயிற்று கோளாறுகள், கர்ப்பஸ்தான கோளாறுகள், இப்படிப்பட்ட துன்பங்கள் வரலாம். இளம் பிள்ளைகளை பெற்றிருக்கக்கூடிய தாய்மார்களுக்கு வாழ்க்கை ரொம்ப சுமையாக இருந்த மாதிரி தெரியும். ஆனால் இதெல்லாம் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஓடுகிற ஓட்டம், உழைக்கின்ற உழைப்பு, நேரம் இல்லை, உட்கார முடியல, சாப்பிட முடியல, இப்படிப்பட்ட அநேக செய்திகளை சுமந்து வரக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருப்பதை பார்க்க முடியும். அதே போல் இந்த பங்குனி மாதத்தில் பார்த்தீங்கன்னா சனி பகவானாக இருக்கக்கூடியவர் ராசிக்கு 4ஆம் இடத்தில் வீற்றிருக்கிறார். பெற்ற தாயின் உடல்நலத்தில் சற்று கவனம் வேண்டும். 4ஆம் இடத்துல சனி இருக்க போது பயணங்கள் வர ஆரம்பிக்கும். திட்டமிடாத பயணங்கள் சில பேருக்கு இருக்கும். ராத்திரி பயணங்கள் வர வேண்டியதாக இருக்கும். திடீரென்று வண்டி எடுத்துட்டு 300 கிலோமீட்டர் போகணுங்கிற மாதிரி கட்டாயங்கள் வரும். கூட ஒரு ஆளை வச்சுக்கோங்க. தனியாக பயணம் பண்ணுறதை கொஞ்சம் விட்டொழிப்பது சிறப்பாக இருக்கும். அதே போல் இந்த வியாழ கிரகத்தை பொறுத்தளவு உங்களுடைய 3ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். 3ஆம் இடம் என்பது முயற்சின்னு சொல்லுவோம், இளமைன்னு சொல்லுவோம். அப்போ அடுத்த கட்டத்துக்கு நகர்றதுக்கு நம்ம என்ன பண்ணணுங்கிறத நீங்கள் இப்போமே செய்யணும். நிறைய லாபங்கள் வந்துருச்சு, இதோட நின்று போகலாங்கிறது இல்லை. இந்த லாபங்கள் தொடர்வதற்கு என்ன பண்ணணும், இது அடுத்த கட்டத்துக்கு எப்படி கொண்டு போகணும், இப்படிங்கிற அனைத்து விஷயத்திலையும் உங்களோட முயற்சியை நீங்கள் அதிகப்படுத்தணும், உழைப்பை அதிகப்படுத்தணும். உங்களோட வயசில் கம்மியானவங்க உங்கள் பக்கத்தில் இருந்தாங்கன்னா அவங்களுடைய உழைப்பை பயன்படுத்திக்கணும். இப்படிப்பட்ட அநேக வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இதில் கூடவே சொல்லணும்னா ராசிநாதனாக இருக்கக்கூடியவர் 8ஆம் இடத்தில் இருந்து கொண்டு 2ஆம் இடத்தை பார்க்கிறார். இந்த ராசிநாதன் 8ஆம் இடத்துல போய் உட்கார்ந்ததுனால செவ்வாய் கிரகம் 8ஆம் இடத்தில் இருப்பது சில நேரங்களில் பயம் வரும். இது சரிதானா, இது இப்படியே போகுமா, இதை செய்யலாமா என்று தேவைக்கு அதிகமான பய உணர்வுகள் வரும். சில நேரங்களில் பர்ஃபெக்டாக வாழ்கிறதா நினச்சிக்கிட்டு உங்களை நீங்களே ஸ்லோ பண்ண ஆரம்பிப்பீங்க. இதெல்லாம் கொஞ்சம் விட்டுட்டு கிடைக்கிற வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கோங்க. இந்த பங்குனி மாதம் உங்களுக்கு ஒரு லாபகரமான மாதம் என்றால் அது ரொம்ப பொருத்தமாக இருக்கும். இந்த லாபம் என்பதுதான் முக்கியமே தவிர கஷ்டம் என்பதை புறந்தள்ளிவிட வேண்டும். இந்த அடிப்படையில் இந்த பங்குனி மாதத்தில் முடிந்தால் ஒரு முறை திருச்செந்தூருக்கோ பழனிக்கோ போயிட்டு வாங்க.
அல்லது பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகனாலயங்களுக்கு சென்று அபிஷேகம் செய்து பாருங்கள். உறுதியாக உங்களுக்கு பங்குனி மாதம் மிகச் சிறப்பை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். தனுசு ராசி நேயர்களே, இந்த தனுசு ராசிக்காரங்களை பொறுத்தளவு இந்த பங்குனி மாதத்தில் பார்த்தீங்கன்னா, ஒரு இன்பகரமான துன்பம் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? அதாவது இதை நம்ம செஞ்சே ஆகணும், நல்லா தான் இருக்குது, சந்தோஷமாக தான் இருக்குது, ஆனால் கொஞ்சம் கஷ்டமால இருக்குது, என்னது இப்படி தூங்காமல் முழிச்சுக்கிட்டு இருந்து கஷ்டப்பட்டு என்ன பண்ண போகிறோம் இப்படிங்கிற மாதிரி இன்பத்திலும் ஒரு துன்பம், வெறுப்புணர்ச்சிகள், இப்படிப்பட்ட ஒரு சுமை கலந்த ஒரு சுகம், இப்படிப்பட்டதெல்லாம் இந்த பங்குனி மாதத்தில் நிறைய இருக்கிறத பார்ப்பீங்க. ஏனென்று கேட்டால் உங்களுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடியவர் 6ஆம் இடத்திலே சுக்கிரன் வீட்டில் அமர்ந்திருக்கிறார். அந்த சுக்கிரன் போய் இப்போ உச்ச பலத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. அப்போ உங்களுக்கு இப்போ இந்த அமைப்பில் பார்க்கிற போது ராசிநாதனும் சுக்கிரனும் பரிவர்த்தனை யோகம் பெற்று அமர்ந்திருக்கிறார்கள். அப்போ சுக்கிர பலம் என்று சொல்லக்கூடியது உங்களுக்கு மிகப்பெரிய சிறப்பை கொடுக்கும். எப்படின்னு கேட்டீங்கன்னா, பந்து ஜன விருத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நிறைய பேர் விருந்தாளிகள் வரணும், இல்லை நீங்கள் நிறைய இடங்களுக்கு விருந்தாளி போகணும். ஆக எப்படி பார்த்தாலும் உங்கள் வீட்டுக்குள்ளே ஜன்னல் மாட்டம் வந்துக்கிட்டு இருக்கு. ஏதோ ஒரு செய்தி எல்லாரும் வந்து போகிறாங்க, நல்ல செய்தியாகவே இருக்கும், ரசிக்கும்படியாக இருக்கும், துன்பம் இல்லை துயரம் இல்லை. இப்படிப்பட்ட ஒரு அனுபவங்கள் நிறைய இருக்கிறத பார்ப்பீங்க. இந்த பங்குனி மாதம் என்பது ஒரு மகிழ்ச்சிகரமான மாதம். வீடுமனை வாசல், அடிப்படை வசதிகள், இப்படிப்பட்ட அனைத்தையும் திரட்டி கொள்வதற்கு தகுந்த ஒரு மாதம். 6ஆம் பாவாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் 4ஆம் இடத்தில் அமருகின்ற போது சொந்த வீடு, மனை வாசல், அடிப்படை வசதிகள், வீடு வாங்கிறது, வீட்டை ரெனிவேட் பண்ணுறது, வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கிறது, வீட்டுக்கு தேவையான கட்டில் வாங்கி போட்டேன், ஃப்ரிட்ஜு மாட்டினேன், ஏசி மாட்டினேன் அப்படின்னு சொல்கிறது, இப்படிப்பட்ட தேவைகளை பூர்த்தி கொள்ள செய்கிற போது அதில் ஒரு ஆனந்தம். ஆனால் ஒரு பக்கம் பார்த்தா கடன் வாங்குகிறோம், பேங்க்கில் பேலன்ஸ் குறையுது, பணமெல்லாம் கையை விட்டு போகுது, இப்படிங்கிற ஒரு பயம். இது கிட்டத்தட்ட சொல்லணும்னா சுகம் இருக்குது, ஒரு 2 கட்டம் குழப்பம் அப்படிங்கிற மாதிரி இந்த பங்குனி மாதத்தில் தனுசுல பிறந்தவங்க நிறைய பேர் யோசிக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். அதில் இந்த பங்குனி மாதத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர்களுக்கு குடும்பத்துக்குள்ள நிறைய செலவுகள் ஏற்படக்கூடியதாக இருக்கும். ஏதோ ஒரு காரணத்தை முன்னிட்டு ஒரு சுப செய்தி, சுப செலவு, பிள்ளைகளுக்காக செய்கின்ற செலவுகள், இப்படிங்கிறது நிறைய இந்த பங்குனி மாதத்தில் இந்த தனுசுல பிறந்தவங்களுக்கு இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். அதுபோல் வீட்டுக்குள்ளே நடக்கக்கூடிய சுப செய்திகள், சுபகாரியங்கள், இதில் ஒரு ரொம்ப முக்கிய நபராக நீங்கள் தலையிடணும், நிற்கணும், எல்லாரையும் கவனிக்கணும், நிறைய அலையணும், ஓடணும், போகணும், வரணும். இப்படிப்பட்ட இதை நான் முதலே சொன்னேன், சுகமான சுமைன்னு சொன்னேன். இப்படிப்பட்ட அமைப்புகள் இந்த பங்குனி மாதத்தில் தனுசுல பிறந்தவங்களுக்கு பிரமாதமாக இருக்கிறத பார்க்கலாம். மொத்தத்தில் ஒரு நலமான, ஒரு சுபமான மாதம், அதில் எந்த தவறுகளும் இல்லை. ஆனால் கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுவீங்க, டென்ஷன் ஆவீங்க, கொஞ்சம் எமோஷனல் ஆவீங்க. ஸோ இதுகளிலிருந்து தப்பிச்சுக்கணுன்னா கொஞ்சம் அமைதியை கடைப்பிடிக்கணும். யார்கிட்ட பேசுகிறோம், என்ன பண்ணுறோங்கிறத பொறுமையாக இருக்கணும். யாராவது சொன்னால் கூட கண்டுக்காமல் விட்டுறணும். 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கிறதுனால அதிக உழைப்பு, அதிக முயற்சி, அதிக சுமை தூக்குறது, இப்படிங்கிற நிறைய விஷயங்கள் உங்களை சுற்றி வரதை நீங்கள் பார்க்க முடியும். அதே போல் 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் 8ஆம் இடத்தையும் பார்க்கின்ற காரணத்தால் வெட்டி செலவுகள், வீண் செலவுகள், இதெல்லாம் நிறைய இருக்கிறத பார்க்க முடியும். 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடியது தனம், குடும்பம், வாக்காக இருக்கிற காரணத்தினால கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்குள்ள தேவை, செய்ய வேண்டிய வேலையை செய்கிறோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஈடு கொடுத்து செஞ்சே தீரணும். எல்லாரும் உங்களை ஒரு பக்கத்தில் பாராட்டுறாங்க, ஆனால் உங்களுக்கு தான் ஒரு பக்கத்தில் ஆத்திர அவசரமாக இருக்குது, டென்ஷனாக இருக்குது, கோபமாக வருது. இந்த தனுசு ராசி நேயர்களை பொறுத்தளவு பங்குனி மாதத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பொறுப்பாக நடந்துக்க வேண்டிய செயல்பாடுகள் எக்கச்சக்கம் உங்களை சுற்றி சுற்றி வரும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். நிறைய பந்து ஜன கூட்டம், சொந்தம் கொண்டாடுறது, விருந்தோப்பி போகிறது, விருந்து வைக்கிறது, விருந்தில் கலந்துக்கிறது, எப்போ பார்த்தாலும் வீட்டுக்குள்ளே யாராவது வந்து போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல். ஏதோ ஒரு காரணத்தால் வீட்டுக்குள்ளே ஒரு கல்யாணம், இல்லை ஒரு குழந்தை பிறந்திருக்கு, இல்லை ஏதோ ஒரு நல்ல செய்தி, இப்படிப்பட்ட நல்ல காரியங்களை முன்னிட்டு வரக்கூடிய அநேக பந்துஜன கொண்டாட்டங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பாக இந்த பங்குனி மாதம் தனுசூல பிறந்தவங்களுக்கு அற்புதமாக இருக்க போகுது. அதே நேரத்தில் உங்களுடைய எமோஷனல் டென்ஷன் இதை காட்டி எங்கேயுமே அவப்பெயர் வாங்கிடாதீங்க. செய்கிறதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு கடைசியில் இவங்க இப்படி சொன்னாங்க, இப்படித்தான் என்னை பார்த்தாங்க, இப்படிங்கிற மாதிரியான சூழலுக்கு செல்ல வேண்டாம். அதற்கும் வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். பொதுவாக இந்த மாதத்தை பொறுத்தளவு உங்களுக்கு 6ஆம் பாவாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் 4ஆம் இடத்திலே உச்சம் பெற்றிருக்கின்றார். குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை பெற்ற மாதமாக இருக்கிறதுனால குரு சுக்கிர யோகம்னு பேர். யானை கட்டி குதிரை கட்டி வாழுகிறார் பார் என்று சொல்லுகின்ற அளவிற்கு பெருமையும் புகழும் கௌரவமும் சுகமும் சேருகின்ற ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம்.
இந்த குரு சுக்கிரன் 2 பேருமே பரிவர்த்தனை பெற்றிருக்கிற காரணத்தினால பொருளாதார அபிவிருத்திகள் இருக்கும். சுக்கிரன் 4ஆம் இடத்தில் உச்சம் பெறுவது என்பது, சில பேர் வீடு வாங்க போவீங்க, வீட்டை ரெனிவேட் பண்ணுவீங்க, ஏசி மாட்டினேன், ஃப்ரிட்ஜு மாட்டினேன், இப்படிங்கிற மாதிரி மனைவிக்கு நகை வாங்கி கொடுத்தேன், இப்படிங்கிற மாதிரியான நல்ல செலவினங்கள், சுப செய்திகள், சுப செலவினங்கள் எல்லாம் உங்களுக்கு வரும். சில பேர் வீட்டை பால் காய்ச்ச போகிறேன் அப்படின்னு முடிவெடுப்பாங்க. பங்குனி மாதத்தில் பால் காய்ச்ச மாட்டாங்கிறது இருந்தாலும் அது சம்பந்தப்பட்ட எல்லா விஷயத்தையும் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதத்தில் செலவினங்கள் ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்கும். ஒரு பக்கம் கையிலேருந்து காசு போயிட்டே இருக்குது, ஒரு பக்கம் நம்ம தேடி தேடி வர்றவங்களுக்கெல்லாம் செஞ்சு போடுறது சரியாக போகுது. இப்படிங்கிற மாதிரி ஆண்கள் பெண்கள் கொஞ்சம் அழுத்து போகின்ற மாதமாக தெரியுமே தவிர, ஆனால் ஒரு பக்கத்தில் மாதத்தின் முடிவில் பார்க்கின்ற போது சந்தோஷமாக, மிகச் சந்தோஷமாக, நாம் ஏதோ ஒன்று நல்லா பண்ணிட்டோம், பிரமாதம் பண்ணிட்டோம், இப்படி என்று உங்கள் மனமே உங்களை பாராட்டி கொள்ளுகின்ற அளவிற்கு திருப்திகரமான போக்குகளும் இந்த மாதத்தில் இருப்பதை நீங்கள் பார்க்க முடியும். 3ஆம் இடத்துல சனி இருக்கிறார். என்ன வேணும் உங்களுக்கு? யாரும் உங்களை பகைச்சிக்க முடியாது, யாரும் உங்களை தள்ளி வைக்க முடியாது, யாரும் உங்களை புறந்தள்ள முடியாது. நீங்கள் ஒரு இடத்துல வேலை பார்க்குறீங்க, உங்களை யாருமே ஒன்றும் பண்ண முடியாது, உங்களை விட்டுட்டு அந்த டிவிஷனை நடத்த முடியாதுங்கிற அளவுக்கு உங்களுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்த மக்கள் தான் அங்கே இருப்பாங்க. அதேபோல் 3ஆம் இடத்தில் சனி இருக்கின்ற போது கண்டிப்பாக இடமாற்றத்திற்கு தேவைப்படுகின்ற அந்த எண்ணங்கள், இல்லை அப்ளிகேஷன் போடுறது, இல்லை இன்டர்வியூக்கு போயிட்டு வர்றது, இல்லை ஒரு ரவுண்டு போய் சுற்றி பார்த்துட்டு வர்றது, இப்படிப்பட்ட சகல சம்பத்துக்களும் சகல சம்பவங்களும் உங்களை சுற்றி வந்து கொண்டிருக்கக்கூடிய மாதமாக இருக்கும். அதிலும் குறிப்பாக இந்த சனீஸ்வர பகவான் ராசிக்கு 3ஆம் இடத்திலே ஒரு எல்லையை தொட்டு கொண்டிருக்கின்ற காரணத்தால் குறிப்பாக இடமாற்றங்கள், எங்கேயாவது ஒரு கார்னரில் போய் வீடு வாங்கிறது, இப்படிப்பட்ட சந்தர்ப்பங்கள் நிறைய பேருக்கு வரதை நீங்கள் பார்க்க முடியும். இதே போல் 4ஆம் இடத்துல ராகுவும் 10ஆம் இடத்துல கேதுவும் ஒரு மிட் பாயிண்ட் இருக்கிறதுனால விரோத மனப்பான்மைகள் வராமல் பார்த்துக்கணும். உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு கம்பெனியில் பெரிய போஸ்ட்டில் வேலை பார்க்குறீங்க, கீழே உள்ளவங்களுக்கும் மேலே உள்ளவங்களுக்கும் இடையில என்னென்னமோ பிரச்சனைகள் வரும். இதெல்லாம் உங்கள் தலையில் தான் விழும். இதில் எப்படியெல்லாம் டைலாக் போட்டுட்டு போகணும் அப்படிங்கிறத ரொம்ப திறமையை சமாளிக்க முடியும். ஆகையினால் விரோத போக்குகளிலிருந்து விடுபடுவதற்கான முயற்சியை ரொம்ப பண்ணுவீங்க, நல்லாவே இருக்கும். 6ஆம் இடத்துல குரு இருக்கிறார். இந்த குரு பகவான் 6ஆம் இடத்தில் இருப்பது என்பது சிறப்பில்லை என்பது உண்மைதான். ஆனால் 6ஆம் இடத்துல குரு இருந்து அந்த குரு சுக்கிரன் பரிவர்த்தனை பெற்ற காரணத்தால் பல்லக்கு யோகம்னு சொல்லுவாங்க. அந்த காலத்தில் பெருமை, புகழ், கௌரவம், சுகம், அந்தஸ்து, சொர்க்க பூமியில் வாழ்கிற மாதிரி ஒரு சிறப்பான ஒரு முன்னேற்றங்கள் அனைத்தும் நடக்கக்கூடியது. சில இடங்களில் பார்த்தீங்கன்னா நீண்ட காலமாக 5 10 சேர்த்து வச்சுட்டு வந்திருப்பீங்க. இந்த காலத்தில் கொஞ்சம் நகை வாங்கிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வரும். உலோகம் சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு அபரிமிதமான லாபங்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் இந்த சுக்கிரன் வீட்டில் போய் குரு அமர்ந்திருக்கிறதுனால, ராசிநாதனே உட்கார்ந்ததுனால, சினிமா கலைஞர்கள், இந்த பொதுஜன சம்பந்தப்பட்ட பகுதிகளில் வேலை பார்க்குறவங்க, பத்திரிகையாளர்கள், இந்த துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் இந்த பங்குனி மாதம் தனுசு ராசிக்காரங்களுக்கு ரொம்பவே சிறப்பாக இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். 7ஆம் பாவாதிபதி 4ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார், நீச்சம் பெற்றிருக்கிறார். அவரும் சுக்கிரனோட சேர்ந்து இருக்கிறதுனால புதாதித்ய யோகம்னு பேர். சில குடும்பங்களில் சண்டை போட்டு பிரிஞ்சிருந்தவங்க ஒன்று சேர்ந்துக்குவாங்க. இளம் தம்பதிகளுக்கு மத்தியிலிருந்து வந்திருக்கக்கூடிய கருத்து பேதங்கள் மறைந்து ஒரு சகஜத்தன்மைகள் வர ஆரம்பிக்கும். நிறைய பேர்களுக்கு பிள்ளை பேறு பெற்றுக் கொள்ளுகின்ற வாய்ப்புகள் கிடைக்கும். உறுதியாக இந்த பங்குனி மாதத்தை பொறுத்தளவு நீங்கள் நினைத்தது நடக்கும், கேட்டது கிடைக்கும் என்று சொல்லுகின்ற அளவுக்கு விருத்திகரமான மாதம் என்பதிலே ஐயப்பாடுகள் இல்லை. 10ஆம் இடத்துல கேது அமர்ந்திருக்கிறார். ஊர் சுற்றி பார்க்கறது, வெளிநாட்டுக்கு போகிறது, உத்தியோகம் பார்க்கறது, வேலை செய்கிற இடத்துல பாரம் தூக்கிறது, புதிய பொறுப்புகளை சுமப்பது, யாரென்று தெரியாதவர்களுக்கு கூட பதில் சொல்ல வேண்டியது, சேவை செய்ய வேண்டியது, இப்படிப்பட்ட வாய்ப்புகள் இதெல்லாம் நிறைய பேருக்கு வரும். குறிப்பாக உணவு விடுதி நடத்துகிறவங்க, பள்ளிக்கூடம் நடத்துகிறவங்க, கல்லூரி நடத்துகிறவங்க, இவங்க எல்லாத்துக்குமே இந்த தனுசுல பிறந்தவங்களுக்கு பங்குனி மாதம் நல்ல லாபகரமான மாதமாக இருக்கிறத பார்ப்பீங்க. நல்ல பெயர் புகழும் வர ஆரம்பிக்கும். அதே போல் உங்களை பொறுத்தளவு செவ்வாய் 8ஆம் இடத்துல 7ஆம் இடத்துல போய் சம்பந்தப்பட்டிருக்கிறார். 7ஆம் இடத்தில் செவ்வாய் இருந்து கொண்டு ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார். 2ஆம் இடத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறார். ஒரு விதமான பயம் கலந்த உணர்வுகள் இருக்கும். எச்சரிக்கையாக நடக்கிற மாதிரி தோணும். இந்த டிரைவிங் பண்ணுறவங்க, வண்டி ஓட்டுறவங்க, இவங்கெல்லாம் கொஞ்சம் கவனமாக போயிட்டு வீட்டுக்கு வாங்க. இப்படிப்பட்ட தன்மைகளையும் நீங்கள் ஒரு பக்கத்தில் மனதில் பதிய வைக்க வேண்டும். எப்படி பார்த்தாலும் இந்த பங்குனி மாதம் தனுசுவில் பிறந்தவர்களுக்கு ஒரு அற்புதமான முன்னேற்றங்களையும் மனச்சந்தோஷத்தையும் செய்து காட்டிய வீர சக்தியையும் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான மாதங்களாக இருக்கும். நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மன் ஆலயங்களுக்கு சென்று தரிசனம் செய்து வாருங்கள். மிக சிறப்பான முன்னேற்றத்தையும் இத்தனைகளையும் கைப்பற்றி கொண்டு சந்தோஷப்படுகின்ற வாய்ப்புகளையும் உறுதியாக பெற்றுக்கொள்ள முடியும். மகரம் ராசி நேயர்களே,
பங்குனி மாதத்தில் இந்த மகர ராசிக்காரங்களை பொறுத்தளவு 5ஆம் பாவாதிபதியும் 10ஆம் பாவாதிபதியும் இருக்கக்கூடிய யோகாதிபதி அஷ்டலட்சுமி கடாட்சத்தையும் வழங்கக்கூடிய சுக்கிர பகவான் உச்சம் பெற்று ராசிக்கு 3ஆம் இடத்தில் இருந்து கொண்டு உங்களுடைய 9ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். உறுதியாக கடந்த காலகட்டத்தில் ஏற்பட்டிருந்த தடைகள், தாமதங்கள், பற்றாக்குறை, தரித்திரங்கள், குறைகள், குற்றங்கள், அவமானங்கள் இவைகளையெல்லாம் விடுத்துவிட்டு ஒரு அற்புதமான ஒரு காலச்சூழலை நோக்கிய ஒரு பயணம் ஒன்று உங்களுக்கு காத்து கொண்டிருப்பது போன்ற அற்புதமான ஒரு காலம் இந்த பங்குனி மாதம் மகரத்தில் பிறந்தவர்களுக்கு. அதுலேயும் குறிப்பாக மூன்றாம் இடத்துல சுக்கிரன் இருப்பது என்பது நீங்கள் சொல்லுகின்ற வார்த்தைகளை உலகம் ஏற்றுக்கொள்ளும், நம்ப ஆரம்பிக்கும். உறுதியாக உங்களை பொறுத்தளவு திடகாத்திர எண்ணங்களோடு, திட்டமிட்ட செயல்பாடுகளோடு, வல்லமை வாய்ந்த மனச்சிந்தனைகளோடு நீங்கள் வெற்றி பெறுகிற மாதமாக இதை எடுத்துக்கொள்ள வேண்டும். போட்டிகள் ஏற்பட்டாலும் வெற்றி பெற்று காட்டலாம். 3ஆம் இடத்திலே இந்த சுக்கிரன் அமர்கிற போது முயற்சிகள் கடுமையாக இருக்கணும். நீங்கள் போகிற போக்கில் கண்டிப்பாக எல்லாத்தையும் வென்று காட்டலாம். யாரென்று தெரியாதவர்கள் கூட உங்களை பார்த்து அச்சம் கொள்ளுவார்கள். அந்த அடிப்படையில் நீங்கள் தொட்ட காரியம் துலங்கும், நினைத்தது நடக்கும் என்று சொல்லுகின்ற விதிமுறைகள் எல்லாம் இந்த பங்குனி மாதத்தில் மகரத்தில் பிறந்தவர்களுக்கு அற்புதமாக பொருந்தும். சில பேர்களுக்கு இஎன்டி ப்ராப்ளம், கண்ணு, காது, மூக்கு, தொண்டை போன்ற உடல் துவார வியாதிகள், சில பேர்கள் எங்கேயாவது ஊரை விட்டு போகிறது, தூரமாக போகிறது, இப்படிங்கிற மாதிரியான பயணங்கள், அதிலும் பெண்களால் ஆண்களுக்கு மிகப்பெரிய சிறப்பம்சங்கள், இப்படிப்பட்ட அநேக செய்திகளை நீங்கள் உள்வாங்கி வைத்து கொள்ள முடியும். குறிப்பாக பிள்ளைகளுக்காக பெற்றோர்கள் ஆற்றுகின்ற பணிகளிலே மிகப்பெரிய நன்மைகள் கூடி வரும். வீட்டுக்குள்ள குடும்பமே சேர்ந்து உட்கார்ந்து அனுபவித்து நல்ல ஒரு ஆக்கப்பூர்வமான திட்டங்களை, செய்திகளை பேசணும் என்று சொல்லுகின்ற அளவிற்கு இந்த பங்குனி மாதம் மகரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்புகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதே போல குரு பகவான் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார், ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார். குரு பார்க்க கோடி பாவங்கள் நிவர்த்தி அல்லவா? அதுலேயும் குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கிறதுனால அயன சயன புகழ் போக பாக்கியம் என்று சொல்லக்கூடிய எதை அனுபவிக்கணும், எப்போ அனுபவிக்கணும், எங்கே போய் நிற்கணும் அப்படிங்கிற அனைத்தும் உங்கள் பக்கத்தில் இருக்கின்ற காட்சிகள் உங்களுக்கு தெரியும். குறிப்பாக 5ஆம் இடத்தில் குரு இருப்பது என்பது பிள்ளைப்பேறு பெற்றுக்கொள்ளக்கூடியவர்கள், இந்த ஊர்களுக்கு போகிறவங்க, சொந்த ஊருக்கு போய் பார்க்குறவங்க, குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வர்றவங்க, கோயில் குளங்களுக்கு திருப்பணி செய்யக்கூடியவங்க, உதவிக்கரம் நீட்டக்கூடியவங்க, இப்படிப்பட்ட அனைவர்களுக்கும் மிகப்பெரிய அனுகூலங்களை கொடுக்கக்கூடியதாக இந்த குரு சுக்கிர பரிவர்த்தனை என்பது மிகச்சிறப்பாக இருக்கும். நிறைய பேருங்க புதுசாக வண்டி வாங்க ஆரம்பிப்பீங்க. சுக்கிரன்னு சொல்லப்போனால் நகை நட்டு வாங்குறது, பெண்களாக இருந்தால் அணிகலன்கள் வாங்குறது, புடவை வாங்குறது, ஆடை அணிகளை சேர்க்கை, ஆண்களுக்கு வாகன பிராப்தம், புதிய மார்க்கெட்டில் புதுசாக எது வந்திருக்குன்னு தேடுறது, ஒன்றை விற்றுட்டு ஒன்றை புதுசாக போய் கை வைக்கிறது, ரீசேஷன் ஆஃபீஸில் போய் கையெழுத்து போடுறது, பத்திரப்பதிவு பண்ணுறது, இப்படிப்பட்ட அநேக அனுகூலங்களை இந்த பங்குனி மாதம் செய்வதற்கு நீங்கள் தயார் பண்ணலாம். அப்படிப்பட்ட அனுகூலங்கள் இந்த மாதத்தில் மகரத்தில் பிறந்தவர்களுக்கு அற்புதமாக இருக்கும். இந்த சொல் வல்லமையால் வாழக்கூடிய அரசியல்வாதிகள், இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் கூட இப்போ உங்கள் பேர் புகழுக்கு கொஞ்சம் களங்கம் இல்லாத நல்ல வாழ்க்கை ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். ஆனால் ஒரு பக்கம் 7.5 சனி நடந்துகிட்டு இருக்கே. ஆமாம், இது 2வது சுற்று 7.5 சனியாக இருக்கக்கூடிய 30 வயதுகளுக்கு மேற்பட்டவர்கள் அத்தனை பேர்களுக்குமே எந்தவித பிரச்சனைகளும் இல்லை. 30 வயதுக்கு உட்பட்டவர்கள் கூட இதுவரை நடந்ததெல்லாம் ஒரு அனுபவம் என்று எடுத்துக்கொண்டு அடுத்த கட்டத்திற்கு நகருவதற்கு நீங்கள் ரெடி ஆகிக்கணும். 2ஆம் இடத்துல சனி இருப்பது என்பது உங்களுக்கு என்ன கேள்வி கேட்டாங்க, நீங்கள் என்ன பதில் சொல்லணும், அதை புரிஞ்சுக்கிட்டு பேசணும். எங்கேயாவது துவங்கி எங்கேயாவது கொண்டு நிறுத்துறதுங்கிறத விட்டுட்டு எங்கே ஆரம்பிக்கணும், எங்கே முடிக்கணுங்கிறத வார்த்தை ஜாலங்களில் வைத்து கொண்டு செயல்படுங்கள். வெற்றி பெறுவது நிச்சயம். அதிலையும் குறிப்பாக கன ரக இயந்திர வாகனங்களை பயன்படுத்தக்கூடியவர்களுக்கு அற்புதமான லாபங்கள் கிடைக்கும். புதிய வாகனங்களோடு கூடிய தொழில் வாய்ப்புகள் கிடைக்கும். இந்த லாரி கம்பெனி, பஸ் கம்பெனி, டிரான்ஸ்போர்ட் நடத்துகிறவங்களுக்கெல்லாம் அற்புதங்கள் நிகழும். அதுலேயும் குறிப்பாக இந்த கொரியர் கம்பெனி நடத்துகிறவங்க, ஒரு பக்கம் இருந்து ஒரு பக்கம் செய்திகளை சுமந்து செல்லக்கூடிய தொழில் செய்யக்கூடியவர்களுக்கெல்லாம் ரொம்ப பிரமாதமான வாய்ப்புகள். இந்தியாவில் கம்பெனி வச்சுருப்பாங்க, இல்லை அமெரிக்காவில் கம்பெனி வச்சுருப்பாங்க, அதுக்கு எங்கேயோ இருந்து ஆளுங்க வேலை செய்வாங்க. இப்படிப்பட்ட தன்மை படைத்த உத்தியோகம் அல்லது தொழில் அல்லது சொந்த கம்பெனி வச்சுருக்கிறவங்களுக்கு அற்புதமான லாபங்கள் கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்கும். சூரியன் 3ஆம் இடத்தில் வீற்றிருக்கிறார். இந்த முயற்சிகளுக்கும் இந்த உழைப்பிற்கும் தேவைப்படுகின்ற இறைவனுடைய அனுகூலத்தை இந்த சூரிய பகவான் உங்களுக்கு அள்ளி வழங்கி கொண்டிருக்கிறார். இந்த 3ஆம் இடத்தில் சூரியன் இருப்பது என்பது முயற்சிகள் வெற்றி பெறும். இளைஞர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு கேட்ட வரம் கிடைக்கும் என்று சொல்லுகின்ற அளவுக்கு களப்பணியாற்றி நீங்கள் வெற்றி பெற முடியும்.
அதே குறிப்பாக அரசாங்க தொழில் செய்யக்கூடியவங்க, அரசாங்கத்தோடு சேர்ந்து பணியாற்றக்கூடியவர்களுக்கு அற்புதங்கள் நிகழக்கூடியதாக இருக்கும். சில இடங்களில் கண்ணு, காது, மூக்கு, தொண்டை போன்ற உடல் துவார வியாதிகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இவைகளெல்லாம் சமாளித்து கொண்டு அடுத்த கட்டத்துக்கு நகருவதற்கு தேவைப்படுகின்ற அத்தனை சுபிட்சங்களும் உங்களுக்கு குரு பகவானுடைய அருளால் வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது தான் உண்மை. 9ஆம் இடத்தை குரு பார்த்து கொண்டிருக்கிறார். கண்டிப்பாக சொத்து பத்துகள் சேரும், இறைவனுடைய அனுகூலங்கள் கிடைக்கும், பயணங்கள் கண்டிப்பாக உண்டு, எல்லாருடைய அனுசரித்து போகக்கூடிய எண்ணங்கள் உருவாயிடும். இப்படிப்பட்ட தன்மைகளிலே ஒரு வளமான எதிர்காலம் என்பது சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு வாய்ப்பு நல்லா இருக்கு. அதே போல அந்த குரு பகவான் 7ஆம் இடத்து பார்வையாக 11ஆம் இடத்தை பார்க்கிறார். இதுவரைக்கும் வராத அளவிற்கு வருமான பெருக்கங்கள் ஏற்படும், செய்தொழில் முன்னேற்றங்கள் இருக்கும், சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு அபரிமிதமான லாபங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய, அதிலும் குறிப்பாக நிலபுலம் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள். இந்த மாதத்தை பொறுத்தளவு பங்குனி மாதத்தில் கண்டிப்பாக நீங்கள் ரொம்ப பிரமாதமாக உங்களை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி கொள்ளுகின்ற அற்புதங்கள் நிகழ்க்கக்கூடிய ஒரு கிரக சஞ்சாரத்தோடு இந்த மாதம் இருக்கிறது. வளமாக பயன்படுத்துங்கள், சிறப்பாக வாழ்ந்து கட்டலாம். பங்குனி மாதம் மிகச்சிறப்பாக இருக்கும். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒரு ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போங்க, இல்லை பிள்ளையார் கோயிலுக்கு போங்க. இப்படிப்பட்ட இடங்களுக்கு போய் உங்களுடைய அருளாசிகளை பெற்றுக்கொண்டால் இந்த மாதம் இன்னும் சிறப்பு பெறும் என்பதுதான் உண்மை. கும்பம் ராசினியர்களே, பங்குனி மாதத்தில் கும்பராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய சுக்கிரன் ராசிக்கு 4க்கும் 9க்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய கல்வி, தொழில், நல்ல முன்னேற்றம், உடலாலும் உள்ளத்தாலும் மகிழுகின்ற வாய்ப்புகள், உங்களுடைய பெயர், புகழ், கௌரவம், சுகம், அந்தஸ்து, பொருளாதாரம், வீடுமனை வாசல், அடிப்படை வசதிகள், ஆன்மீக மார்க்கம், இறை அனுகூலம், பெரியோர்களின் சந்திப்பு, ஏற்றுமதி இறக்குமதி, வெளிநாட்டு பயணங்கள், இப்படி சம்பந்தப்பட்ட அனைத்து துறைகளுக்கும் ஒரு சூப்பரான ஒரு அச்சாணி போட்டது மாதிரி இந்த பங்குனி மாதத்தில் குருவும் சுக்கிரனோ பரிவர்த்தனை பெற்றிருப்பது அற்புதமோ அற்புதம். 2க்கும் 4க்கும் அதிபதிகள் பரிவர்த்தனை பெற்ற காரணத்தால் உங்களுக்கு பொருளாதார வளர்ச்சி, பற்றாக்குறைகள் தீரும், கடன்கள் கட்டப்படும், உங்கள் மேல் இருந்திருக்கக்கூடிய கெட்ட பெயர்கள் அகலக்கூடிய வாய்ப்புகள் வரும். எங்கே போனாலும் அவர் கெட்டிக்காரர், எப்படியா சமாளிப்பார், சமாளிச்சிட்டாரு, இப்படிப்பட்ட ஒரு தன்மைகளில் ஒரு நல்ல பெயர் புகழ் ஏற்பட ஆரம்பிக்கும். வீட்டுக்குள்ள சந்தோஷம் நிகழும், எல்லோரும் உங்களை புரிந்து கொள்ள ஆரம்பிப்பாங்க. நீங்களும் மற்றவர்களுடைய இணைந்து செயலாற்றி அடுத்தவங்களுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் போகிறது கற்றுக்குவீங்க. ரொம்ப நீதி, நேர்மை, நியாயம் இப்படிங்கிறதெல்லாம் விட்டுட்டு இந்த இடத்துல இதுதான் கரெக்ட் அப்படின்னு முடிவெடுக்க ஆரம்பிப்பீங்க. சலன போக்குகளிலிருந்து விடுதலை கிடைக்கும். இப்படிப்பட்ட அநேக கூறுகளோடு இந்த பங்குனி மாதம் கும்பத்தில் பிறந்தவர்களுக்கு மிக அற்புதமாக இருக்கும். 2ஆம் இடத்திலே சுக்கிரன் அமர்வது என்பது நீங்கள் சொன்ன சொல்ல காப்பாற்றக்கூடிய வாய்ப்பு. உங்கள் கட்டுப்பாட்டுக்குள் உங்களுடைய தொழில் நிறுவனங்கள் இயங்கும். உங்கள் கட்டுப்பாட்டுக்குள் உங்கள் மன ஓட்டங்கள், எண்ணங்கள் எல்லாம் சீர்தூக்கி இருக்கும். இப்படிப்பட்ட அனைத்தும் சலனமில்லாத ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் பங்குனி மாதம். கும்பத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரு நல்ல சிறப்புகள் கிடைக்கும். அதை பார்த்து நீங்கள் பயணம் பண்ணி கேட்ச் பண்ணிக்கிட்டால் போதும். 2ஆம் இடம் என்பது தன, குடும்பம் அப்படின்னு சொல்லக்கூடியது. கண்டிப்பாக பொருளாதார அபிவிருத்திகளுக்கு குறைபாடுகள் இல்லை. கேட்ட இடத்துலேருந்து கேட்ட பணம் கைக்கு வரும். நீங்கள் ஒருவேளை பாட்டு கச்சேரியில் இருக்கிறீங்க, பாடுகிறவராக இருக்கிறீங்க, சொல்லாற்றல் படைத்தவராக இருக்கிறீங்க, உங்கள் பேச்சு மற்றவர்களுக்கு போய் சேரணும், ரேடியோவில் வேலை பார்க்குறீங்க, டிவியில் வேலை பார்க்குறீங்க, சிறப்பான முன்னேற்றம். நீங்கள் நினைத்தபடி உங்களை வளர்த்து கொள்வதற்கு தேவைப்படுகின்ற அந்த கிரக சஞ்சார உயர்வு என்பது அற்புதமாக இருக்கக்கூடியதெல்லாம் நீங்கள் பார்க்க முடியும். அதேபோல் 2ஆம் இடத்திலே புதனோடு கூடியிருக்கக்கூடிய சுக்கிரன், 4க்கும் 5க்கும் அதிபதிகளாக இருக்கக்கூடிய கிரகங்கள் ஒன்று சேருகிற போது சரஸ்வதி யோகம்னு சொல்லப்படுது. அப்போ அந்த சுக்கிரனும் புதனும் ஒன்றாக இருக்கிறதுனால படிக்கின்ற இளம் பிள்ளைகளாக இருக்கக்கூடிய கும்பத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் டீச்சருக்கும் குழந்தைக்கும், அம்மா அப்பாவுக்கும் டீச்சருக்கும் குழந்தைக்கும் இப்படி முக்கோண விகிதத்தில் ஒரு ஒற்றுமை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிகழும். அது மட்டுமல்ல, இந்த புதனும் சுக்கிரனும் இணைந்து கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்த கட்டத்திற்கு நகருகிற பள்ளிக்கூடத்து பிள்ளைங்கள், கல்லூரி பிள்ளைங்கள் வேற என்ன பண்ணணும், படித்த பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பு, வெளிநாட்டுக்கு போகணுமா, எங்கே போய் இருக்கணும், என்ன பண்ணணும், இப்படிப்பட்ட அனைத்து சம்பந்தப்பட்ட உங்கள் சார்ந்த இயல்பான விஷயங்கள் எல்லாம் கைகூடி வருகிற மாதம். என்னை பொறுத்தளவு எதையும் எதிர்பார்க்காமல் திட்டமிட்டு செயலாற்றி உழைப்பை கொட்டினா கண்டிப்பாக ஜெயிப்பது உறுதி. உங்கள் களம் உங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது என்பதற்கு தகுந்த கிரக சஞ்சாரங்கள் இந்த பங்குனி மாதத்தில் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு. இதே போல குரு பகவான் 4ஆம் இடத்தில் வீற்றிருக்கிறார். 4ஆம் இடத்திலிருந்து கொண்டு அவர் 8ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார்.
அப்போ எந்த கெட்டது, கெட்ட சம்பவங்கள், கெட்ட பழக்க வழக்கங்கள், கெட்ட சாவகாசங்கள் எதிலும் மாட்டிக்கொள்ளாமல் உங்களை காப்பாற்றிக் கொள்வதற்கு இந்த குரு பகவானுடைய அருள் மிக பிரமாதமாக பயன்படும். இயற்கையாகவே இந்த மாதத்தில் முருகப்பெருமானுடைய அருளாசிகள் உங்களுக்கு பரிபூரணமாக இருக்கும். கண்டிப்பாக இந்த பங்குனி மாதம் உங்களுக்கு கெட்டதுகள்லாம் குறைஞ்சி நல்லது உயர்வதற்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. அதேபோல் 2ஆம் இடத்தில் ராகு இருக்கிற காரணத்தினால நீண்ட தூரத்து பயணங்கள், வெளிநாடுகள் சம்பந்தப்பட்ட பயணங்கள், நீண்ட தூரங்களுக்கு சென்று வேலை பார்க்கக்கூடியது, அல்லது நீண்ட தூரத்திலிருந்து வீட்டுக்கு வரணும்னு காத்துக்கிட்டு இருக்கிறவங்க, இந்த பயணத்தின் அடிப்படையில் நீங்கள் உங்களை எப்படி பார்த்துக்கணும்னு தோன்றது, இப்படி நீண்ட தூரத்து பயணங்கள் இதெல்லாம் உங்களுக்கு கனகச்சிதமாக கைகூடி வரக்கூடிய வாய்ப்புகள் அநேகம் இருக்கிறத பார்க்கலாம். சுக்கிரன் ராகு இணைவு என்பது ஒரு சுப செய்திகள், சுபகாரியங்கள், கல்யாண வாழ்க்கை, கல்யாணம் பண்ணவங்களுக்கு குழந்தை வாய்ப்புகள், இந்த குழந்தைகளை பெற்று வளர்த்து கொண்டு இருக்கக்கூடிய தாய்மார்களுக்கு ஒரு மனோவிருத்தி, ஒரு மன இயல்பான ஒரு நல்ல விதமான சந்தோஷங்கள், இப்படி எந்த பக்கத்தில் பார்த்தாலும் கண்டிப்பாக இந்த சுக்கிரன் ராகு இணைவு என்பது ரொம்ப பிரமாதமாக நல்லது செய்யக்கூடிய இடத்துல கும்பத்தில் இருக்கிறவங்க இருக்கிறீங்க. இன்னும் சொல்லப்போனால் கும்பத்தில் பிறந்தவர்களுக்கு நீண்ட நாட்களாக வராது போன காசை வரவு வைக்க முடியும். நீண்ட நாட்களாக சந்தித்து எதுவும் நடக்காது போன சம்பவங்கள் எல்லாம் இப்பொழுது கைகூடி வரும். அதிலையும் குறிப்பாக வெளிநாடு சம்பந்தப்பட்ட துறை சார்ந்து தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும். நீங்கள் இப்படித்தான் இருக்கணும், இதைத்தான் செய்யணும், இப்படித்தான் வாழ போகிறேன் அப்படின்னு திட்டமிட்டு ஒரு காரியத்தை செய்கின்ற இடத்துல நிற்கிறீங்க. நீங்கள் செய்கின்ற தொழில் அபிவிருத்திகளை கொடுக்கும். உறுதியாக தொட்டது துளங்கும், நினைத்தது நடக்கும் என்று சொல்லுவதற்கு தேவைப்படுகின்ற அத்தனையும் இங்கு கூடி வரும். 5ஆம் இடத்திலே செவ்வாய். இந்த 5ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கக்கூடியது ஆண் பிள்ளைகளை பெற்றிருக்கக்கூடியவர்களுக்கு கொஞ்சம் மனக்கசப்புக்கள். இது 1-2 விஷயங்கள் நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். 5ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தால் கொஞ்சம் வாக்குவாதங்கள், அப்பா பிள்ளைய பையன் கேட்கல, பையன் பிள்ளை அப்பா கேட்கல, இப்படிங்கிற மாதிரியான குழப்ப சிந்தனைகள் இதெல்லாம் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இவைகளெல்லாம் நாம் கொஞ்சம் பொறுத்தாள வேண்டும் என்பதுதான் உண்மை. எப்படி பார்த்தாலும் இந்த பங்குனி மாதத்தில் இந்த குரு பகவான் 7ஆம் பார்வையாக 10ஆம் இடத்தை பார்ப்பது என்பது தொழில், உத்தியோகம், லாபம், இது சம்பந்தப்பட்ட உழைப்பு, கூட்டு தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு லாபங்கள், கெமிக்கல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க, இப்படிப்பட்ட நேச்சரில் வேலை பார்க்கக்கூடியவங்க எல்லாத்துக்குமே அபரிவிதமான நல்ல லாபங்களும் முன்னேற்றங்களும் இயல்பாகவே அமையும். பங்குனி மாதம் உங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். ஏதாவது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜீவ சமாதிகளுக்கு சென்று வணங்கி வாருங்கள். பௌர்ணமி பொழுதுகளில் அங்கே போய் உட்கார்ந்துட்டு வாங்க. நீங்கள் கேட்டது கிடைக்கும், நினைத்தது நடக்கும். மீனம் ராசி நேயர்களே, இந்த மாதத்தை பொறுத்தளவு உங்கள் ராசியில் நிறைய கிரகங்கள் சேருகிற மாதம். அதாவது 15ஆம் தேதிக்கு மேலே 4 கிரகங்கள் இருப்பாங்க. 15ஆம் தேதி வரைக்கும் 3 கிரகங்கள் இருப்பாங்க. எப்படி பார்த்தாலும் 4 கிரகங்களின் கூட்டணி உங்கள் ராசிக்கு வந்து சேருது. சூரியன், புதன், சுக்கிரன், ராகு, இந்த 4 கிரகங்களையும் யாரும் பார்க்கலை. அந்த அடிப்படையில் இந்த 4 பேரும் உங்களுக்கு சுபிட்சமாக பலன் செய்ய காத்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே 6ஆம் பாவாதிபதி லக்னத்தில் இருக்கின்ற காரணத்தால் நீண்ட நாட்களாக சொந்த தொழில் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். அதுக்கு வாய்ப்பே வரலை. எங்கே போய் கேட்டாலும் வேண்டாம் வேண்டான்னாங்க. எனக்கும் அதுக்கு மேலே செய்ய முடியலை, பேச முடியலை. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக யாரோ துணையோட ஏதோ ஒரு இடத்துல எப்படியாவது ஒரு தொழில் ஆரம்பித்து நான் பண்ணியே தீரணும் இப்படிங்கிற ஒரு முகாந்தரமான பயணங்கள் இப்பொழுது உங்களுக்கு வெற்றி பெறும். 6ஆம் இடத்துக்கு அதிபதி லக்னத்தில் உட்காருகின்ற போது சில நேரங்களில் கை காலில் குடைச்சல் ஏற்படுறது, சளி தொல்லைகள் வருது, சைனஸ் ப்ராப்ளம் வரும், இதெல்லாம் கூட வரும். இதெல்லாம் மேனேஜபிளாக இருக்கும். கடினமான உழைப்புக்குண்டான களம் உங்கள் பக்கத்தில் காத்து கொண்டிருக்கும். சூரியன் 6ஆம் பாவாதிபதி லக்னத்திலிருந்த இறைவனுடைய அனுகூலம் பரிபூரணமாக உண்டு. சிவகடாட்சம் உங்களுக்கு பக்கத்திலிருந்து ஆறுதலாக வேலை செய்யும். இதில் புதனும் சுக்கிரனும் ஒன்றாக இருக்கின்ற காரணத்தினால உறுதியாக திட்டமிட்ட காரியங்களை செய்து முடிக்க முடியும். சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு அற்புதமான லாபங்கள் கிடைக்கும். புதிய தொழிலை புதிய இடங்களுக்கு சென்று செய்கின்ற வாய்ப்புகள் கிடைக்கும். படிக்கின்ற பசங்களுக்கு ரொம்ப அற்புதமான முன்னேற்றங்கள் உண்டு. மனம் ஒருமித்த நிலைகளிலே அவர்களுடைய கல்வித்தரம் உயர்ந்து கொண்டே செல்லும். ஆசிரியருக்கும் பிள்ளைக்கும் இருந்திருக்கக்கூடிய சுணக்கமான போக்குகள் மாறி ஒரு நல்ல தெளிவான சிஸ்டம் கிரியேட் ஆகும். அப்போ அந்த பிள்ளைகள் இன்னும் என்ன படிக்கணும்னு யோசிப்பாங்க. இன்னும் சொல்ல போகிறோன்னா உயர்கல்விக்காக காத்திருக்கக்கூடியவர்கள், தூரதேசத்துக்கு செல்ல காத்திருக்கிறவங்க, எங்கேயாவது போய் படிக்கணும், இந்த கல்லூரியில் தான் படிக்கணும், இப்படியெல்லாம் ஆசைப்படக்கூடிய பிள்ளைகள், இவர்களுக்கெல்லாம் கண்டிப்பாக இந்த நேரத்திலே அவர் நினச்ச மாதிரி நினச்ச இடத்துல போய் படிக்கிறதுக்கு வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. அதிலும் மீனத்தில் பிறந்தவர்களுக்கு 7.5 சனி ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கு.
12ஆம் இடத்துல ஆல்ரெடி 2.5 வருஷமா 2 வருஷம் 4 மாசமா சனி பகவான் இருக்கிறார். அவர் இன்னும் 2 மாசத்துல பார்த்தீங்கன்னா இடமாற்றத்துக்கு வந்துருவார். அப்புறம் அவர் ஜென்மச்சனியாக வருவார். இந்த ஜென்மச்சனியாக வருகின்ற போது நீங்கள் ஒன்றும் பயப்பட தேவையில்லை. அவர் 30 வயதுக்கு மேற்பட்டவராக நீங்கள் இருக்கின்ற பட்சத்தில் ஒரு துன்பமும் உங்களுக்கு இல்லை. மாறாக இந்த 30லிருந்து 37.5 வயசு அல்லது 30 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு இந்த 7.5 வருஷம் 7.5 சனியில் தான் உங்கள் வாழ்க்கையை செட்டில் பண்ணப்படும் என்று சொல்லக்கூடிய நீதிகள் எல்லாம் பொருந்தும். அப்போ இதுவரைக்கும் தூங்கி கொண்டிருந்த உங்களுக்கு இப்போ ஒரு விழிப்புணர்ச்சி வரக்கூடியதை இந்த சனீஸ்வர பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். இந்த 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் கடினமான உழைப்புக்குண்டான களம் ஏற்படும். வேலைக்கு போகிறவங்களுக்கு டெஃபினட்டாக ஏதோ ஒரு மாற்றம், ஏதோ ஒரு பணிச்சுமை, ஏதாவது இன்னும் அதிகமாக சுமையை தூக்கிறது, இல்லை புதிய சம்பாத்தியம், புதிய இடங்களுக்கு போகிறது, பதவி உயர்வுகள் பெறுவது, இந்த டீம் லீடராக இருந்தவங்க மேனேஜர் ஆகிறது, மேனேஜர் எல்லாம் அதுக்கு மேலே உயர்றது, இப்படிப்பட்ட தன்மைகளை எல்லாம் இந்த பங்குனி மாசத்துல குறிப்பாக சில பேர்களோட பேப்பர் மூவ் ஆகிறது உங்கள் காதுக்கு வரும். அதே போல் இந்த பங்குனி மாசத்துல சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்கிறதுனால, அதாவது 8ஆம் பாவாதிபதி ராசியில் உச்சம் பெற்றிருக்கிறார். அவரும் 3ஆம் பாவாதிபதி. 3ஆம் இடம் என்பது இடமாற்றங்கள், முயற்சி, கையில் காலில் மோதிரம் போட்டுக்கிறது, காது குத்துறது, கம்மல் மாட்டிக்கிறது, தங்க வாங்கிறது, கழுத்தில் போட்டுக்கிறது, இப்படிப்பட்ட சகல சம்பத்துக்களையும் பெற்றுக்கொள்ளுகின்ற வாய்ப்பு ஒரு பக்கம். புகழ், கௌரவம், சுகம் என்று சொல்லக்கூடிய பேர் புகழோடு வாழக்கூடிய வாய்ப்பு ஒரு பக்கம். 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடியது குடும்பத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் சம்பந்தப்பட்ட இப்படிப்பட்ட அனைத்து விஷயங்களிலுமே நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். குரு பகவானும் 3ஆம் இடத்திலிருந்து குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை பெற்றிருக்கிற காரணத்தால் உறுதியாக வீட்டுக்குள் சுப செய்திகள், சுபகாரியங்கள், கல்யாண சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இவைகளெல்லாம் பேசுவது, நடத்துவது, குறிப்பது, இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் கைகூடி வரதை நீங்கள் பார்க்க முடியும். 3ஆம் இடத்திலே குரு பகவான் இருப்பது என்பது 7ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். கணவன் மனைவி குடும்ப உறவுகளிலே இதுவரை இருந்ததை விட இந்த பங்குனி மாசத்திலே ஆக்கப்பூர்வமான முன்னேற்றங்கள் தெரிய வரும். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருந்தவங்களுக்கு மத்தியில் இருந்திருக்கக்கூடிய சந்தேகங்கள் மாற்றப்படும். உண்மை நிலவரங்கள் புரிதலுக்கு வரும். இப்படிப்பட்ட அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீர்க்கப்பட்டு லாபத்தை நோக்கி நீங்கள் பயணம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பார்த்த நண்பர்கள், பேசியவர்கள், பழகியவர்கள், எங்கோ சந்தித்தவர்கள், இவர்களெல்லாம் கூட இந்த மாசத்தில் எங்கோ இருந்து உங்களுக்கு ஒரு சுப செய்தியை சொல்லக்கூடியவர்களாக இருப்பாங்க. அவர்கள் மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் வரும். இதே சனி பகவான் 9ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். நீங்கள் விட்டுப்போன சொந்தங்களை சந்திப்பதற்கும், நீண்ட தூரங்களுக்கு சென்று வருவதற்கும், இந்த கோயில் குளங்களுக்கு சுற்றுறது, தீர்த்த யாத்திரை போகிறது, இப்படிப்பட்ட ஸ்தலங்களில் குளிச்சுட்டு வர்றது, இப்படிப்பட்ட புதிய அனுபவங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பாக இந்த விருச்சகத்தை குரு பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு நிறைய இருக்குது. அதே மாதிரி குரு பகவான் விருச்சகத்தை பார்க்கறதுனால ஆஸ்தி பூஸ்திகள் சேரக்கூடியது, வீடுமனை வாசல் வாங்கிறது, அடிப்படை வசதிகளை பெற்றுக்கொள்வது, திடீர் அதிர்ஷ்டங்களை பெற்றுக்கொள்வது, இப்படிப்பட்ட வாய்ப்புகள் நிறைய பேருக்கு உண்டு. 11ஆம் இடத்தை குரு பார்க்கின்ற காரணத்தால் லாபங்கள் பெருகும், தொழில் முன்னேற்றங்கள் உண்டு. நீங்கள் எதை தொட்டாலும் அதில் லாபத்தை நோக்கிய பயணம் இந்த பங்குனி மாசத்துல சிறப்பாக இருக்கிறத பார்க்கலாம். அடிப்படை ஜாதகம் என்பது உங்களுக்கு சிறப்பாக இருக்கிற பட்சத்தில் இந்த பங்குனி மாதம் என்று சொல்லக்கூடியது கண்டிப்பாக மீனத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு அற்புதமான மாதமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த பங்குனி மாதத்தை பொறுத்தளவு இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கணும்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மன் ஆலயங்களுக்கு சென்று வாருங்கள். அங்கே போய் ஏதாவது ஒரு கைங்கரியம் பண்ணி பாருங்கள். உறுதியாக உங்களுக்கு தேவைப்படுகின்ற முன்னேற்றங்கள், நல்ல தகவல், அருளாசி கண்டிப்பாக கிடைக்கும். பங்குனி மாதம் அற்புதமாகவே செல்லும். நேயர்களே, இதுவரை பங்குனி மாதம் எப்படி இருக்கும் என்று ஒவ்வொரு ராசி வாரியாக பார்த்தோம். மீண்டும் இதே போல நல்லதொரு நிகழ்ச்சியில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.